இளையராஜாவுக்கு அந்த படம் பிடிக்கல, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு, டேய் மொட்டை எனக்கு பிடிக்கலடா படம் கண்டிப்பா ஓடி அப்படின்னு. ஆனா அவர் பிடிக்காம பண்ண பிஜிஎம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். கடைசி 10 நிமிஷம் வசனமே கிடையாது. இது சூரிய ஒளி போகுது, அந்த மரத்துக்கு முன்னாடி எட்டி பாருங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னா துண்டு சின்ன சின்னதா, டேய் நான் சிவாஜிடா என்ன வச்சு நீங்க சொல்லுவாங்க அப்படின்னு இது பாக்கியராஜா சொன்னாரு. இப்பயும் வந்து தாய் மாமா சீர் சுமந்து வரப்போ சொல்ற எங்க ஊர்ல பாட்டை ரீவைன் பண்ணி போடுவாங்க சொல்ல, சண்டை வந்துருக்கு, வெட்டுக்குட்டை இருக்கு சொல்ல, அந்த பாட்டு போடாம தாய்மாமா கோச்சிட்டு போயிட்டாரு, சண்டை வந்துச்சு எங்க ஏரியால. அவர் வந்து ரவிக்குமார்கிட்ட இருந்திருக்காரு. ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் இருக்காரு, விக்ரமன் பார்த்திபன் இருந்தாரு, பார்த்திபன் பாக்கியராஜிட்ட இருந்தாரு, பாக்கியராஜ் பாரதிராஜா இருந்தாரு. இப்படி பாத்தீங்கன்னா திரையுலகத்துல ஏதோ ஒரு உதவி இயக்குனர்கிட்ட போய் நீங்க பாத்தீங்கன்னா வேர் வந்து ஒரு பாரதிராஜாவை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி இவரால் அந்த துணிச்சலான அந்த முடிவுகள் எடுத்து இவனை என்னால நடிக்க வச்சிட முடியும், துணிச்சல் எப்படி சாத்தியம் சொல்ல, சப்பானி நான் சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு வரல, என் பேர் கோபாலகிருஷ்ணன் வரல. அது வந்து ஒரு வர்க்க ரீதியான குரலா பட்டுச்சு. ஒரு நாவிதர ஒரு ஹீரோவா போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் அவன் வந்து அடி வாங்கக்கூடிய நாவிதர் கிடையாது, அவங்க அப்பா நாவிதர். இவர் வந்து பாரதியார் மாதிரி கவிஞர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாவிதர். மொதல் சீன்ல இருந்து பார்த்தேன் தோழர். இன்னைக்கு நம்ம வந்து சர்பேட்டா பரம்பரை மாதிரி ரஞ்சித் தோழரோட படங்கள்ல டீ கோட்லாம் பண்றோம், அத்தனை விஷயங்களை பேசுறோம். அன்னைக்கே இதை வந்து நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். இந்த படங்கள் வந்து சின்ன வயசுல எல்லாம் பார்த்த படங்கள் தான். ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப ஒரு உங்க அப்பா கேட்கறதாவது வேலைக்கு போக வேண்டியதானு, நீ இப்ப இன்னொன்னு சொல்றாரு, நீ எத்தனை நாள் நீ இப்படியே இருக்க போற, ஏன் வேலையை பார்க்கல உனக்கு என்ன அப்படின்னு சனாதனத்தை அவங்க அப்பா பேசுறாரு. அவர் வந்து நாவிதர். அதுக்கு இவர் சொல்றாரு, அம்பேத்கர் மட்டும் அப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு அம்பேத்கரே கிடையாது. அம்பேத்கரோட ரெஃபரன்ஸ் நானா நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே ஒரு காலகட்டத்துல அலைவோசை மாதிரி விஜயகாந்த் படங்கள்ல ஒரு சாங் எல்லாம் நம்ம பார்த்து போனோம், போராடாடா அந்த பரியரும் பெருமாள்ல கூட அது குறியீடா வைக்கும். ஸோ அதுதான் முதல் தலித்திய சினிமாலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க அண்ணா என்ன மாதிரி பாட்டு பாடும் அப்படின்னு கேட்டோன்னே கட் பண்ணா இந்த பக்கம் முடி வெட்டிக்கிட்டே பாட்டு பாடுறாரு. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் லீனியரா கதை சொல்லுவாங்கல்ல. இவரோட இது காட்சி மொழி எப்படி இருக்குன்னா இன்னைக்கே ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கவுண்டமணி வந்து ஒரு அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாரு யாரு, ராதிகாவை. அப்ப வெளியில இருந்து ஒரு சவுண்ட் வரும், அடி செருப்பால வேற ஒரு பையனை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த கட்டிங்லாம் இருக்குல்ல தோழர், கட்டிங். அதே மாதிரி பாடல்கள்ல ஒரு சீன் பார்த்து இவரு கோவில்மணி அடிப்பாரு, ராதிகா வந்து அப்படியே அந்த வண்டியில ஓடிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஒரு திரைப்படத்தை ரித்தமா எடுக்கிறது இருக்கிறதோ, நேற்றன் அரங்கிலே நிழல்களில் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிஜங்களின் தரிசனம்னா எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே தொடர் 2 மாஸ்டர்ஸ் யாரு, இந்த பக்கம் இளையராஜா, இந்த பக்கம் பாரதிராஜா, அந்த பக்கம் வைரமுத்து. பாக்கியராஜ் அந்த மேக்கப் மேன், ரஜினி கமல் ஸ்ரீதேவிக்குலாம் போட்டா இல்லையா, ஏன்னா பாக்கியராஜ் ஆள் பார்க்க திருட்டு மொழியாதான் இருப்பாரு, நீதான் ஹீரோன்னு அவனை திட்டிதான் உள்ள இது பண்ணிருக்காங்க. மணிவண்ணன் ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்துருக்கிறாரு. அப்போ வந்து முதல் முறையை படத்தை பாக்குறதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் போட்டு காட்டுவார், அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாம் போட்டு காட்டுவாரு. அப்போ மணிவண்ணன் போய் பார்த்துட்டு வந்துட்டு பதிலே சொல்லாம வந்துட்டாராம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம், நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கார்த்திக் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீங்க நிறைய சினிமா ரிவ்யூ, புத்தகங்களுடைய ரிவ்யூலாம் பேசியிருக்கிறீங்க, பதிவுகளாகவும் போட்டுக்கிறீங்க. நேற்று உங்களுடைய பதிவு பாரதிராஜா குறித்த உங்களுடைய பதிவு வந்து நல்ல அருமையா இருந்தது. பல விஷயங்களை வந்து தொகுத்து சொன்னது மாதிரி இருந்தது. பாரதிராஜாவுடைய இறப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப வயதானவர் தான், முதுமையின் காரணமாகத்தான் இறந்திருக்கிறார் அப்படின்னாலும் கூட அதை ஏற்க மனசு இல்லாம பலரும் அவங்களுடைய வேதனைகளை, வலிகளை, அவங்களுடைய கவலைகளை வந்து சொல்றாங்க. பலரோட அவர் வந்து ஒரு 80 வயதுக்கு மேல கடந்த ஒருத்தர், ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை தாண்டியும் வந்து பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில இப்ப நாம் தமிழர்காரங்களுக்கு அவரு அப்பா அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்றாருன்னா அவங்களும் அப்பா அப்பான்னு அவங்களும் பாக்குறாங்க. அவங்களும் ஜென்சி கேட்டகரியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் அவர் மேல வந்து ஒரு ஈடுபாடு, காதல், ஏதோ ஒரு பிரமிப்பு அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டு போயிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? பாரதிராஜான்னா யார்? சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு 2 பேரை தான் ஸ்கூல் வச்சு சொல்லுவாங்க. பாலு மகேந்திரா ஸ்கூல், பாரதிராஜா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. என் நண்பர் ஜோதி அப்படின்னு ஒருத்தர் வந்து திரைப்பட உதவி இயக்குனராக இருக்காரு, இப்பயும் இருக்காரு, இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. அவர் தான் சொன்னார், முதல்ல அந்த 40 இயர்ஸ் ஆஃப் பாரதிராஜான்ட்டு ஒரு விழா எடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் 400-500 பேர் சேர்ந்து வேலை செய்கிறோம். எனக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த விஷயத்தை பார்த்தா.
அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து சுராஜிட்ட இருந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு. சுராஜ்ங்கிறவர் உங்களுக்கு தெரியும், மருதமலை இந்த மாதிரி படிக்காதவன் மாப்பிள்ளை படத்தோட இயக்குனர். அவர்கிட்ட இருக்காரு உதவியாளர் 2017 நினைக்கிறேன். ஏன்னா 77 இது வந்திருக்கு. 40 இயர்ஸ் ஆஃப் பாரதி ராஜானா 77 தான், 2017. அவர் வந்து சுராஜிட்ட இருக்காரு. சுராஜ் வந்து சுந்தர் சிட்ட இருந்தாரு. சுந்தர் சி மணிவண்ணன் கிட்ட இருந்தாரு. மணிவண்ணனுக்கு ரூட் வந்து பாரதி ராஜா. இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப எதேச்சியா யூடியூப்ல சேரன் அதை பத்தி ரொம்ப கண்கலங்க பேசுறாரு. அவர் வந்து ரவிக்குமார்கிட்ட இருந்திருக்காரு. ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன்ட்ட இருக்காரு. விக்ரமன் உங்களுக்கு பார்த்திபன்ட்ட இருந்தாரு. பார்த்திபன் பாக்கியராஜ்கிட்ட இருந்தாரு. பாக்கியராஜ் பாரதி ராஜாட்ட இருந்தாரு. இப்படி பாத்தீங்கன்னா திரையுலகத்துல ஏதோ ஒரு உதவி இயக்குனர்கிட்ட போய் நீங்க பாத்தீங்கன்னா வேர் வந்து ஒன்று பாரதி ராஜாவா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் பாலுமகேந்திராவோட ஸ்டூடெண்ட்ஸ் எவால்வ் ஆகிட்டு வராங்க, இன்னைக்கு வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரதி ராஜா ஸ்டூடெண்ட்ஸ் தான் திரையுலகத்தை ஃபுல்லா ஆக்கிரமிச்சவங்க. ஃபுல்லா அதுதான் எத்தனை வெரைட்டி ஆஃப் உதவி இயக்குனர்கள், மணிவண்ணன்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து சித்ரா லட்சுமணன்ல இருந்து மனோபாலால இருந்து அதுக்கப்புறம் ரங்கராஜ்ல இருந்து படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. சோ இதுதான் அவரை வந்து ரொம்ப ஒரு இதுவாக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அவரு புதிய இயக்குனர்களை இப்ப மாரி செல்வராஜை பத்தி பேசுவார். ரொம்ப எமோஷனலா தான் பேசுவாரு. எனக்கு அவரோட பேச்சுகளே போலித்தனமே இருக்காது, அவ்வளவு இதுவா இருக்கும். என்னவோ அதை பேசுவார். ஷாட் வச்சிருக்க அந்த 2 கிளாஸ் ஒரு பூவு, அதை கண் கலங்க பேசுறது இருக்குல்ல. அப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் ஒரு காட் ஃபாதரா மாறிடுறாரு. ஓகே, எப்படி நம்ம கிரிக்கெட்னா காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவோம், அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தோட காட் ஃபாதர்ன்ட்டு பொறாமப்படுறங்கிற எல்லையும் தாண்டி ஒரு மேல போயிட்டா போறாரு. ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க மேலதான் பொறாம வரும். ஆமா, அதை தாண்டி மேல போயிட்டா பிரமிப்பு தான் வரும். எனக்கு இன்னொன்னு என்ன பட்டுச்சுன்னா, ஒரு இதுல பேசுவாரு, மணிரத்னம் அவர்கிட்ட வந்தாராம், உதவி இயக்குனரா வந்து ஜாயின் ஆக வந்தாராம். ஏதோ இங்கிலீஷ்ல பேச எனக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் சொல்றாரு இவரு ரொம்ப பெரிய லெஜெண்டு. அப்புறம் யார் ஒருத்தன் நாயகன் ஒருத்தன் நீ தாண்டி ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அப்படி சொல்றதுக்குள்ள ஒரு பெரிய மனசு வேணும். அப்படிலாம் மணிரத்னம் தாண்டிட்டாரு நான் சொல்ல மாட்டேன். நான் அவரு ஹாலிவுட் சினிமாவோட நகலா தான் நான் பாக்குறேன். இவர் வந்து ஒரு அசலான ஒரு சினிமாவை தனக்கு உண்டான திரைமொழியை அவரே உருவாக்குறாரு. அதுல இவர் ரொம்ப முக்கியமானவர். தனித்துவம்ங்கிறது இப்ப மணிரத்னம் படம் வந்து இங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து தனக்கான திரைமொழியை உருவாக்கினதுல இவர் அதோட முக்கியமான ஆளா இருக்காரு. ஆனா ஒரு இளைஞன் வராங்கிறப்ப அது பாராட்டக்கூடிய ஒரு மனநிலை எத்தனை பேருக்கு வரும் தெரியல. தனுஷ் சிம்பு வரைக்கும் அவர் பாராட்டி இருக்காரு. சிவகார்த்திகேயன் பாராட்டி இருக்காரு. தனுஷோட இவர் அந்த திருச்சிற்றம்பலத்துல பண்ணுவார்ல ஒரு அட்ராசிட்டி எல்லாம், நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருந்து அட்ராசிட்டி பண்ண அப்படி இருக்கும். அது இளையராஜாவோட போட்டோ வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நானே அந்த காதல் கொண்டேன் படம் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த படம் வந்த டைம் தனுஷுக்கு 2வது படம் தான் அது. ஓகே, அது பெருசா ஹிட் அடிக்குமாங்கிறது கூட அது ஒரு வாரத்துல தெரியும். ஆமா, ஆனா அந்த படம் வந்து பிரமிச்சிட்டேன், அற்புதமா இருந்தது, என்னடா நடிப்பு நடிச்சிருக்கிற அப்படின்னு இவர் வந்து வாழ்த்தி கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்தை அதை பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் அதுல படிச்சேன். ஒரு சின்ன பையன் அவ்வளவு போய் பாராட்டிட்டு இருக்கிறாரு. மேடலையும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு நினைக்கிறேன், நான் பார்த்த மாதிரி ஞாபகம். தவறா கூட இருக்கலாம். இவர் சொன்னாரா கமல் சொன்னாரான்ட்டு. அவர் கார்ல சொல்ல மாட்டாரு, இல்ல கார்ல போயிட்டு இருந்தாரு. ஒரு பையனோட இதுல தலைமையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர் இவருக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு. என்ன மாதிரியான நடிகர் அவர் சொல்றாரு, ஒரு நடிகர்னா அழுகணும். அதாவது ஆடியன்ஸ் வந்து தேட்டர்ல போய் படம் பாக்குறப்ப தனுஷை கொண்டாடி தள்ளி இருந்தாரு மேடையில. அந்த காதல் கொண்டேன் வந்த சமயத்துல நினைக்கிறேன் ரொம்ப கொண்டாடி இருந்தாரு. சிரிச்சா சிரிக்கணும், அழுதுங்கன்னா அழுகணும். என்ன மாதிரியா நடிக்கிறான், என்ன வாட் ஏ ஃபெல்லோ. அதான் அவர் சொல்றப்ப அந்த கம்பீர குரல்ல நெகிழ்ந்து போய் சொல்றப்ப ரொம்ப ஒரு அட்டகாசமா, இப்படி நம்ம நண்பர்களோட உட்காந்து பேசுவோம்ல, அப்போ ஒரு வீட்டுல ஒரு தாத்தா நம்மளை பாராட்டு வரல, யாரா நீ அப்படின்னு பாருல, அந்த மாதிரிதான் அவரு ஒவ்வொருத்தருமே கொண்டாடி இருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதனாலதான் அவரு இன்னும் நெருக்கமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஈவன் பீட்சா வந்தப்பெல்லாம் கூட கார்த்திக் சுப்ராஜை கூப்பிட்டு பாராட்டி இருந்துச்சு. பீட்சா ஜிகர்தண்டா வந்தப்பன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அவரு வாழ்த்துக்கள் அவரு சொல்லாம இருந்ததே இல்லை. அதனாலதான் அவரு ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்னா அந்த காட்ஃபாதர்னா அந்த எல்லாருமே சொல்றாங்க, அத்தனை இயக்குனர்களுமே சொல்றாங்களா, அத்தனை பேரோட ஒரு ரேப்போ வச்சுக்கிறதுக்கே ஒரு முதல்ல நீங்க ஈகோ இல்லாம இருக்கணும், 2வது டைம் இருக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு மேனேஜ் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய லெஜெண்டா தான். எனக்கு ஒரு இயக்குனர் அப்படிங்கிற வகையில தொடர்ந்து வெற்றி படம் கொடுக்கறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல. இப்போ முதல் படம் ஓடிச்சு அப்படின்னா நிக்க முடியும், அதுக்கப்புறம் 2வது படம் உடம்புறம் அடுத்து சருக்கும். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 படம் வெறித்தனமான பெரிய ஹிட். எல்லாமே புதியவர்களை வச்சு. பாக்யராஜ் வந்து புதிய வார்ப்புகள், அவர் புதுசு, அவரை போட்டு இதுல கங்கைவரன் போடுறதா வேற முதல்ல முடிவு பண்ணியிருந்தாங்களா. ஆமா, அப்புறம் பாக்யராஜை போட்டு நடிக்க வச்சதா சொல்றா. சுதாகர் அவர் வாய்ப்பு தெரிய வந்தவர், அவரை கிழக்கிய புகமுறை இல்ல
ஓகே. அவர் பாக்யராஜ் சொல்லியிருப்பாரு, நானும் அவர் தான் ஒவ்வொரு ஆபீஸா போய் தெலுங்குக்காரன் நினைக்கிறேன். பாக்யராஜ் தான் ஃபுல்லா தமிழ் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆமா ஆமா, அவரை வச்சு அப்புறம் நடிக்க வச்சோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. புதியவர்களை உள்ள கொண்டு வர்றது இருக்குல்ல, அது எவ்வளவு ரிஸ்க்னு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அத ஏன்னா அவங்க லைஃப வந்து அவங்க பணையம் வச்சு பண்றாங்க. ஒரு பெரிய பணத்தை பைனான்ஸ் வாங்கி பணையம் வச்சு செய்யறாங்க. அதுல பரிசோதனை முயற்சி எல்லாம் செய்ய முடியாது. எப்படி இவரால் அந்த துணிச்சலான அந்த முடிவுகள் எடுத்து இவனை என்னால நடிக்க வச்சிட முடியும். பாண்டியன் ஒருத்தரை வந்து ஏதோ கோயில் வாசல்லையோ கல்யாண மண்டப வாசல்லையோ தூக்கிட்டு வந்தோம். படத்தை ஆரம்பிச்சாச்சு, ஷூட்டிங் போயாச்சு, பாட்டுக்கு போயாச்சு, மதுரை பக்கத்துல ஷூட்டிங். அதுக்குள்ள நான் போய் ஒரு ஆளை தூக்கிட்டு வரேன்னு ஒரு தூக்கிட்டு வந்தாருயா ஒருத்தரை அப்படின்னு சொல்லி மண்வாசனை படத்துக்கு அப்படி ஒரு ஹீரோ கொண்டு வந்து அவன் நடிப்பானா மாட்டானா அது தெரியாது. ஆனா அந்த துணிச்சல் எப்படி சாத்தியமாச்சு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவர் முதல் 16 வயதிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலுமே அன்னைக்கே புதுமுகம் மாதிரிதான். கமல் ரஜினி ஏற்கனவே பாலச்சந்திர படங்களை நடிச்சிருந்தாலும் இந்த 16 வயது நிலையில தான் இவங்களுக்கு அடையாளம் இருந்தது. ஈவன் ஸ்ரீதேவி, பாக்யராஜ் உதவி இயக்குனர், கவுண்டமணி அந்த படத்துல நினைக்கிறேன். அப்ப அவரு ஆரம்பத்திலேயே அவரு மேபி அந்த 16 வயது நிலை வந்து தோத்துருந்துச்சுன்னா வேற பாரதி ராஜாவை இருந்திருக்கலாம். அது ஜெயிச்சதுல இருந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை. அதாவது கமல் வந்து பாத்தீங்கன்னா கமலை கோமணம் கட்டி நடிக்க வச்சது, கமலை வந்து எல்லாமே வேற டைமென்ஷன்ல உங்களுக்கு அது ஒரு உந்துதலா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ரெண்டாவது அவர் அடிமட்டத்துல இருந்து வந்தது, இளையராஜாவோட சேர்ந்து ஒரு பயணம் பண்ணது, அதெல்லாம் அவருக்குள்ள ஒரு நல்ல டிராமா எல்லாம் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா இருந்திருக்காரு. அது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. டிராமா அதுக்கு இளையராஜா மியூசிக் போட்டது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா மேடல பேசுறதுல ரொம்ப கவித்துவமா இருக்கும். இவரோட பேண்ட்டை இளையராஜா நல்ல புது பேண்ட் வாங்கியிருந்தானா இவர் ஹீரோ நடிக்கிறேன்னு அந்த பேண்ட்டை பிடிங்கி போட்டு போனது அதெல்லாம் பேசியிருக்காங்க. சோ இவங்க கிரவுண்ட்ல இருந்து வந்ததுனால இவங்களால எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு மன வலிமையும் அவருக்கு இருந்திருக்காதான் எனக்கு படுது. இப்ப இதுல இப்படி புதியவர்கள் வராங்க, அவங்க சக்சஸும் பண்றதையும் பாக்குறோம். ஆமா ஆமா ஆமா. ராதிகாவை நடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்லலாம், அடிச்சு அள வச்சது. அவங்க ஒரு பாட்டுல கூட நான் பார்த்தேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சோகமா. அந்த முதல் அந்த ரயில் கிழக்கே போக ரயில்ல அவங்க இப்ப பாக்கும்போது தெரியுது என்ன வரல, அழுகும் போது அப்படி சிரிப்பு உள்ள லைட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்கள வந்து அடிச்சு அள வைக்கிறது அப்படிங்கிறது செஞ்சிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. மோதிர கையில குட்டு வாங்குறது அது அப்படிலாம் இருக்குது. சரி, இப்போ அவங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து ரெடி ஆகி அவங்க சக்சஸ் பண்ணிடுறாங்க பாருங்க. ஆமா, ஒரு உயரத்துக்கு தொடர்றாங்க. ரஜினி, கமல், ஸ்ரீதேவி, ராதிகா, ரேவதி, பாண்டியன் கூட நீங்க சக்சஸ்ஃபுல் ஹீரோ தான். ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் ஹீரோ தான். சுகன்யா, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவர் நெப்போலியன், அவர் பல பேரை அறிமுகப்படுத்துறாரு. அதுல ஒரு சக்சஸும் பார்க்க முடியுது. விக்னேஷ் கொஞ்சம் அன்னைக்கு சக்சஸ்ஃபுல் நடிகரா தான் இருந்தாரு. கொஞ்ச நாள் ஒரு ஃபீல்ட்ல தான் இருந்தாரு. ராஜான்னு ஒருத்தர், ராஜா, அவர் பேரே இந்த கடலோர கவிதைகள், அது அமெரிக்க மாப்பிள்ளை, தமிழ்நாட்டோட முதல்ல அமெரிக்க மாப்பிள்ளை, கொஞ்சம் படிச்சவரா வருவாரு ராஜா. அவர் படங்கள்ல நிறைய புதுமுகங்கள் ராஜா ஹீரோ முதல்ல போட்டு. ஆமா, கடலோர கவிதைகள், இவங்க வடிவுக்கரசி ஒரு பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறது. காந்திமதி இல்ல, எல்லாமே பாரதி ராஜா தான் இருந்திருக்காரு. நிறைய பழைய ஆள் தான் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு துணை நடிகையா தெரியும். ஓகே ஓகே ஓகே. இப்பதான் நமக்கு வந்து ஆமா, சிவாஜி படத்துல நடிச்சிருக்காங்களோ காந்திமதியில, பழைய படங்கள்ல எனக்கு நினைவு இல்ல. நான் பாத்துருக்கேன், ஜெயசங்கர் படங்கள்லயும் பாத்துருக்கேன். அப்போ இளம் கவுண்டமணி கூட நாகேஷ் படத்துல ஒரு படத்துல வருவாரு நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ரோல் வந்து அவர் 64ல இருந்து சின்ன சின்ன சீன், ஏதோ ஒரு எம்ஜிஆர் படத்துலயா ஏதோ ஒரு படத்துல டிரைவராவா ஏதோ வருவாரு. 64ல இருந்து அவர் இருக்காரு. ஆனா முக்கியமான ரோல் வந்து 16 வயது நிலை. அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயிலே நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் புதிய வகுப்புகள்ல வர நடிக்கிறாரு. ஆமா, நல்லா இருக்கும். 10 வச்சுட்டே பரட்ட இது எப்படி இருக்கு, நல்லா இல்ல அப்படிம்பாரு. நல்லா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ஊர்ல எல்லாம் புரணி பேசுவாங்க. அந்த கேங்க ரஜினி கவுண்டமணி காம்பினேஷன் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அவருடைய கதை கரு தனித்துவமானது. அவரே அதை உருவாக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் செல்வராஜ் பாக்யராஜ் இருந்து வாங்குவாரு, யார்கிட்ட வந்து வாங்குவார், மணிவண்ணன் இருந்து வாங்கிப்பாரு. அவர் அதை சீமான் கூட எழுதியிருக்காரு. ஆமா ஆமா, பசும்பொன். அது இந்த கதை கருக்கள் பற்றி, அந்த கதை பேசக்கூடிய ஏதோ ஒரு கிளைமேக்ஸ், அது ஒரு டச்சிங்கா ஒரு கிளைமேக்ஸ், ஆனா ஏதோ ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதை எப்படி பாருங்க?
கண்டிப்பான முறையில 16 வயதிலிருந்தே அவரோட படங்கள் வந்து ரொம்ப புதுமையான கருத்துக்களை தான் சொல்றதை பாக்குறேன். 16 வயதிலே நான் எப்படி பாக்குறேன்னா தொடர் அந்த ஒரு கிராமத்துல வந்து ஒரு படிப்பு அறிமுகமான காலகட்டத்துல மேபி ஒரு திராவிட இயக்கங்களோட இல்ல அந்த சமயத்துல இருக்கக்கூடிய 67க்கு அப்புறம் ஒரு படிச்சு இது பண்றப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து ஆத்தானா பாஸ் ஆயிட்டேங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டான ஒரு விஷயம். அந்த கிராமத்துல யாருமே படிக்காத கிராமத்துல ஒரு படித்த பெண் வரப்ப அந்த பொண்ணு தன்னை வர்க்கமா மாத்திக்க நினைக்கிறப்போ ஒரு டாக்டர் அவங்க ஏமாத்துறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்குல்ல தொடர், நம்ம ஒரு மேல்பூச்சை பார்த்துட்டு ஏமாறக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாம் இருக்குல்ல. அதை தாண்டி அந்த கோபாலகிருஷ்ணனை வந்து இவன் சொல்ல சப்பானி நான் சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு வரல, என் பேர் கோபாலகிருஷ்ணன் வரல. அது வந்து ஒரு வர்க்க ரீதியான குரலா பட்டுச்சு. நேற்று கூட இவர் சிராஜுதீன்ட்டு பாரதி புத்தகாலயம்ல இருப்பார்ல அந்த தோழர் எழுதியிருந்தாரு, இடதுசாரி தோழர் அவர் எழுதியிருந்தாரு, வர்க்கங்களை உடைத்த பாரதி ராஜாவுக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் எதிர அவர் வர்க்கம் சொல்றேன்னு பார்த்தா நீங்க இதுவே ஒரு வர்க்கத்துக்கான ஒரு குரலா தான். ஒரு எளிய பெண்ணு வந்து படிச்சு வந்துட்டாங்க, அதை ஒரு டாக்டர் ஏமாத்திட்டாரு, அவரோட வர்க்கத்துல இல்ல. ஸோ அவனை சப்புன்னு அடிக்கிறது மூலமா ஒரு சமூகத்துக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு வர்க்க பார்வையா இருந்துச்சு அந்த படம். நீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கே போகும் முறையில் நான் முதல் சீன்ல திருப்பி நான் ஒரு தடவை பார்த்தேன் தோழர், இந்த பாரதிராஜா இது பிறகு பார்த்தேன். ஒரு நாவிதரை ஒரு ஹீரோவா போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் அவன் வந்து அடி வாங்கக்கூடிய நாவிதர் கிடையாது, அவங்க அப்பா நாவிதர். இவர் வந்து பாரதியார் மாதிரி கவிஞர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாவிதர். முதல் சீன்ல இருந்து பார்த்தேன் தோழர். இன்னைக்கு நம்ம வந்து சர்பேட்டா பரம்பரை மாதிரி ரஞ்சித் தோழரோட படங்கள்ல டீகோட்லாம் பண்றோம், அத்தனை விஷயங்களை பேசுறோம். அன்னைக்கே இதை வந்து நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். இந்த படங்கள் வந்து சின்ன வயசுல எல்லாம் பார்த்த படங்கள் தான். ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பொலிட்டிக்கல் தெரிஞ்சப்ப தெரியுது ஒவ்வொரு சீனுமே டீகோட் பண்ண வேண்டிய படமா எனக்கு பட்டுச்சு கிழக்கே போகும். நான் திருப்பி மறுவாசிப்பு மாதிரி 16 வயதினர் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன் தோழர். என்னன்னா தோழர், முதல் சீன்ல இருந்தே அவரு சுயஜாதிக்குள்ள எடுக்கிற மாதிரி இருந்தா கூட அவர் ஜாதி பத்தி விமர்சனம் வைக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ராதிகா வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, சுதாகர் வீட்டுக்கு வந்துருவாங்க. சுதாகரோட தங்கச்சி அதாவது பரஞ்சோதி வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து சிம்புவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உஷா ராஜேந்தர் தான் பண்ணியிருப்பாங்க அந்த ரோல். இவங்க வருவாங்க, வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி வருவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இவங்க இந்த வீட்டுக்கு வந்த நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதும்பாங்க. உஷா வந்து ராதிகாவை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து நாவிதர் குடும்பத்தை சேர்ந்தவர் இவரு. அதுக்கு அடுத்தடுத்த சீன்கள்ல இவருக்கு முடிவெட்டவே பிடிக்காது. அவங்க அப்பா இல்லைன்னா இவரை போய் முடிவெட்ட சொல்லுவாங்க. இவர் அதுக்கு செட்டியார் ஒரு பாட்டு ஒன்று வச்சிருப்பாரு, பாட்டு பாடிக்கிட்டே அது வந்து வர்க்க ரீதியான பாட்டு. உங்க அப்பா வந்து எல்லாத்தையும் ஏமாத்துறாரு, இது பண்றாரு, ஊரைய மட்டை அடிக்கிறார், அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு இருக்கும் தோழர். ஒரு பாரதியார் மாதிரி பாடுவாரு. அந்த இதெல்லாம் கட் பண்றப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அந்த ஊர்ல வந்து திட்டு வாங்குவாரு. ஒரு பார்ப்பனரை காட்டியிருப்பாரு, அவர் தான் பாவம் செட்டியார் பையன் பாரு எப்படி இருக்கான் பாரு, இவன் பறஞ்சது உருப்படாம இருக்கான் பாரு இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பார்ப்பனரை காட்டியிருப்பாரு. ஊர்ல எப்படி ஜாதி அமைப்பு இருக்கு, இவரை இன்னும் இப்படியே வைக்கணுங்கிற உண்டான சூழல் எப்படி இருக்கு. அதுக்கு அடுத்ததே திருப்பி இன்னொருத்தர் ஒரு பண்ணையார்ட்ட வீட்டுக்கு காவல் போவார், அந்த இதுக்கு லேண்டுக்கு காவல் போறப்ப இவர் பாட்டு பாடியே அதை எல்லாத்தையும் விட்டுருவாரு. ஆனா அந்த பாட்டோட வரிகள் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்து இது பண்றான், ஆனா யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு போகுது கருது அப்படிதான் இருக்கு தோழர். அந்த பாட்டு பெரிய ஹிட் பாட்டா தெரியல. இப்ப மத்த பாட்டுலாம் இருக்கல, பூவர சம்பு, கோவில் மணி ஓசை, அந்த மாதிரி பாட்டா இல்லை. அந்த பாட்டை நானுமே கேட்டது இல்லை தோழர். திருப்பி இப்ப கேட்கிறப்ப புதுசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா கண்டென்ட் ஓரியன்டா ஒவ்வொரு சீன் பை சீனை டீகோட் பண்ற மாதிரி இருக்கு. குறிப்பா வந்து அவங்க அப்பா கேட்கறதாவது வேலைக்கு போக வேண்டியதானாங்கிறாரு. நீ இப்ப இன்னொன்னு சொல்றாரு, நீ எத்தனை நாள் நீ இப்படியே இருக்க போற, ஏன் வேலையை பார்க்கல உனக்கு என்ன அப்படின்னு சனாதனத்தை அவங்க அப்பா பேசுறாரு. அவர் வந்து நாவிதர். அதுக்கு இவர் சொல்றாரு, அம்பேத்கர் மட்டும் அப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு அம்பேத்கரே கிடையாது. அம்பேத்கரோட ரெஃபரன்ஸ் நானா நினைச்சிட்டு இருந்தேன்னா ஓகே, ஒரு காலகட்டத்துல அலைவோசை மாதிரி விஜயகாந்த் படங்கள்ல ஒரு சாங் எல்லாம் நம்ம பார்த்து போனோம் தோழர், போராடாடா அந்த பரியரும் பெருமாள்ல கூட அது குறியீடா வைக்கும். ஸோ அதுதான் முதல் தலித்திய சினிமால நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திருப்பி நான் பாக்குறப்ப தெரியுது அவரு சொந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய விமர்சனம் வைக்கிறாரு. அந்த பையன் வந்து பாரதியார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா படிச்சு தோழர். ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதியை பகடி பண்றதும் இது பண்றதும் எல்லா இடத்துலையுமே அந்த சீனா வைக்கிறாரு. அதாவது கிராமத்தோட நில உடைமை சமூகத்தோட ஊர்ல உட்காந்து புறணி பேசுறது, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. பார்ப்பன வீட்டுல கூட கிளைமேக்ஸ்ல அந்த பெண் வந்து இவங்க வந்து நிர்வாணமா நடக்கணும்னு சொல்லுவாங்க. பார்ப்பனரோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு அப்படின்பாங்க. இவர் சொல்லுவார், நம்ம பொண்ணு தாண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி, அவதானே அப்படின்ட்டு ஒரு சீன் வச்சிருப்பாரு. அவங்க வீட்டுல ஒடுக்கப்படுறத பெண் இருக்கிறப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் இவங்க இந்த ஐயர் அவருக்கு இருக்காரு. ஒவ்வொரு சீன்லையும் தோழர் நான் பார்த்தேன், ஒவ்வொரு சீன்ல நான் உட்காந்து நோட்ஸே எடுத்தேன் தோழர். நீங்க சர்பேட்டா பரம்பரை எந்த அளவு டீகோட் பண்ணி எழுதலாமோ
அந்த அளவு விஷயங்கள் கிழக்கே போகும் ரயில்ல இருக்கு. ரெண்டாவது நான் என்ன பாக்குறேன்னா, மார்க்ஸ் வந்து அந்த ரயில தான் ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயமா சொல்லுவார்ல. ஒரு நிலவுடைமை சமூகத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுற ஆளு, இன்னைக்கு நம்ம சொல்றோம் பைசன் வந்து வெளியூர்ல போறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டு வராப்புல பைசன். நம்ம இவரு மாரி செல்வராஜ் படங்கள்ல பொதுவா சிட்டிக்குள்ள போறப்ப ஜெயிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஊர் வந்து ஜாதிய ஒடுக்குமுறையா இருக்கு. இவர் கருமொழி சிம்பொலி ஏத்தன ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் ரைட்டர் ஆயிட்டு திருப்பி வராருல்ல. அப்ப ஊரை வந்து விடுதலையா காட்டுறது இருக்குல்ல, அந்த அந்த ஒரு ரயில், அந்த அந்த விஷயம், ஒவ்வொரு விஷயத்தையும் மனுஷன் வந்து செதுக்கி இருக்காரு. அவங்க ராதிகாவோட பர்ஃபார்மன்ஸ், இவரோட பர்ஃபார்மன்ஸ், அதுவும் அந்த காலகட்டத்தில் தோழர் அவரு நவீனமா எடுக்கிறாரு. எப்படின்னா, உங்க அண்ணா என்ன மாதிரி பாட்டு பாடும் அப்படின்னு கேட்டோன்னே கட் பண்ணா இந்த பக்கம் முடி வெட்டிக்கிட்டே பாட்டு பாடுறாரு. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் லீனியரா கதை சொல்லுவாங்கல்ல. இவரோட இது காட்சி மொழி எப்படி இருக்குன்னா இன்னைக்கே ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கவுண்டமணி வந்து ஒரு அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாரு யாரு, ராதிகாவை. அப்ப வெளியில இருந்து ஒரு சவுண்ட் வரும், அடி செருப்பால வேற ஒரு பையனை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த கட்டிங்லாம் இருக்குல்ல தோழர், கட்டிங். அதே மாதிரி பாடல்கள்ல ஒரு சீன் பார்த்து இவரு கோவில்மணி அடிப்பாரு, ராதிகா வந்து அப்படியே அந்த வண்டியில ஓடிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஒரு ஒரு திரைப்படத்தை ரித்தமா எடுக்கிறது இருக்குல்ல தோழர், எடிட் பண்ணி கவித்துவமா எடுக்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம பேசலாம் தோழர், இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பிலிம் தான், இன்னைக்கு வந்து நம்ம டிஜிட்டல்ல யார் வேணாலும் படம் எடுக்கலாம். இன்னைக்கு உலக சினிமா இல்ல தோழர், உலக சினிமா ரெஃபரன்ஸ் இருக்கு, அத்தனை படங்கள் இருக்கு. ஓ இப்படிதான் எடிட் பண்ணணும், இப்படிதான் பேட்டர்ன். அவர் எங்கேயிருந்து பார்த்துருப்பாரு 60கள்ல. அப்ப அவருக்குள்ள இருந்து, இப்ப நான் வரதுக்கு முன்னாடி கூட மதிமாறனோட இன்டர்வியூ பார்த்தேன். அவரும் என்ன சொல்றாரு, சைடு க்ளோஸ் அப்னு ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அவர் தான் இது பண்ணாரு, மதிமாறன் தோழர் சொல்றாரு. இப்ப எத்தனை விஷயங்களை புதுமை பண்ண 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 பாத்தீங்கன்னா அவர் ஒரு கலைஞனா இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணக்கூடிய கலைஞனா இருந்திருக்காரு. அவரோட உயரங்கள் வந்து அன்னைக்கே ஜாதியெல்லாம் உடைச்சு பேசுதுன்னா அது அவ்வளவு பெரிய. அந்த ஊர்ல இருந்து கிளம்பி தானே தோழர் போவாங்க கிழக்கே போக முறையில. கிளைமேக்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் ஏறி நகரத்தை நோக்கி நகருவாங்கல்ல. இந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கு. மாறுங்கடா இப்படியே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, வேதம் புதியதுல கொஞ்சம் பார்ப்பனிய தன்மை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தோழர். ஆக்சுவலா அவர் இப்படிதான் இருந்திருக்காரு. அப்புறம் சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆக போய் இந்த மாதிரி மாறி இருக்காரு. அவர் 76, 77, 78 அட்வான்ஸா இருந்திருக்காரு. ரொம்ப இல்ல அத தொடர்றதுக்கே வந்து ஒரு தயங்குற ஒரு இடத்துல சங்கராச்சாரியா இல்ல. ஆமா, அது ஓப்பனிங் சீன் அட்டகாசம். அதுல வந்து அத பத்தின ஒரு பேட்டி ஒண்ணு இருக்குது. என்னன்னா, அந்த படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சென்சார் போர்டுல போய் கேக்குறாங்க. எம்ஜிஆர் போய் சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து அவரும் சொல்லி பாக்குறாரு, நடக்கிற மாதிரி தெரியல, இழுத்துக்கிட்டே போகுது, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ காஞ்சி சங்கராச்சாரியாரவே அதுக்கு நான் கொளுத்திடுவேன், இங்கேயே வச்சு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பேன், பத்திரிகையாளர் சந்திச்சு பேசிட்டு உங்க ஆபீஸ் முன்னாடி கொடுத்துவேன். அந்த தூக்குவாங்களா பல்லக்கு, அதை விட்டு இறங்க வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய முற்போக்கு தான். எதுக்கு தூக்கிட்டு போனோம்? சினிமாவோட எக்கோ சிஸ்டம்ல இருந்தா பாக்கணும். அவர் வந்து புரட்சியாளரோ தன்னை கிளைம் பண்ணிக்கல பாரதிராஜா. ஆனா அவரோட படங்கள்ல இயல்பாவே அந்த புரட்சிகர தன்மை இருந்துச்சு. எனக்கு அந்த வேதம்புதில என்ன விமர்சனம்னா, அந்த தம்பி வந்து போனதுல எதையும் கலட்டாம அது இவர் அற விடுற மாதிரி ஒரு அந்த நல்லதையும் பார்ப்பனர் தான் வந்து செய்யணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குன்னு. இன்னொன்னு அதுக்கு ஒரு சமூக ஏற்பு வேணும்ல. அதுக்காக அவர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்காக சில விஷயங்கள் அவரு காயின் பண்றது இடைநிலை சாதிய. ஆமா ஆமா, அவர் இடைநிலை சாதிகிட்ட உள்ள சாதிய இந்த விஷயத்த கிழக்கே போகும் ரயில்ல உடைச்சிருக்காரு, 78 உடைச்சிருக்காரு. திருப்பி இந்த இடத்துல சினிமானா கொஞ்சம் புரிஞ்சிருச்சு போல. ஓகே, இவங்க எல்லாம் நம்மள இனிமே காயின் பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் டைல்யூட்டடா தான் அவரோட பழைய படங்கள் ரொம்ப புரட்சிகரமா இருக்கிறத நான் பாக்கிறேன் தோழர், அந்த ஹிஸ்டாரிக்கலா பாக்குறப்ப. பட் ஸ்டில் இதெல்லாம் அவரை வந்து அவரோட இமயமலையில ஒரு சின்னதா ஒரு கல்லு இடற மாதிரி தோழர். அது ஒரு பனிமலை, அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை. வேதம் புதிது படத்தை எம்ஜிஆர் பார்த்துட்டு 5 அண்ணா செய்ய வேண்டிய வேலையை நீ ஒரு படத்துல செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். எம்ஜிஆர் பத்தின நம்மளுடைய விமர்சனங்கள் வேற. டைட்டில் பாருங்க தோழர், வேதம் புதிது. ஆமா இல்ல ஆமா இல்ல, ஒரு டைட்டில் எல்லாமே அப்படிதான் தோழர். புதிய வார்ப்புகள் என்ன மாதிரியான டைட்டில் தோழர்? கடலோர கவிதைகள் தோழர். ஒரு கவிஞன் கூட அப்படி யோசிப்பான, கடலோர கவிதைகள் தோழர். டைட்டில் முடிஞ்சு போச்சு. அடி ஆத்தாடினாலே ஆடியன்ஸ் வந்து அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் ரொம்ப சின்ன பையன், எங்க வீட்டுல எனக்கு அந்த கேசட் ஞாபகம், நீங்க உங்களுக்கு நினைவு இருந்தா சொல்லுங்க, முதல் மரியாதை கேசட் தோழர். அந்த கேசட்ல ஃபுல்லா வைரமுத்து பேசுவார் ஸ்டார்டிங். அப்படிதான் இருந்துச்சா? நான் ரொம்ப சின்ன பையன் தோழர். அந்த படம் வந்தப்ப மேபி 85னா 3 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தோழர். எங்க வீட்டுல நாங்க ராமநாதபுரத்துல இருந்தோம். எங்க வீட்டுல அந்த கேசட் போடுவாங்க. வைரமுத்து பேசுறது எனக்கு இன்னும் காதுக்குள்ள இருக்கு தோழர். ஒண்ணு பேசுவார், ஏதோ ஒண்ணு பேசுவாரு. அடுத்த ஒரு பாட்டு ஓடும், வெட்டி வேறு வாச. அது பழைய கேசட், அந்த நம்ம டேப்ல போடுவோம்ல, அந்த மாதிரியான கேசட்.
அந்த அந்த இதெல்லாம் யூடியூப்ல இருக்காலாம் தெரியல, அதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க. வைரமுத்து பேசுவார், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நான் சரி நானா கற்பனை பண்ணிக்கிட்டேன் போலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி சும்மா நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேற யார் என்ன பேசியிருக்கேன் பார்ப்போம்ல, மதிமரன் சொல்றாரு அதெல்லாம் ரொம்ப புதுமையான வடிவம் அப்படிங்கிறாரு. அன்றைய காலகட்டத்தின் யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கிறது அப்படிங்கிற வகையில நிழல்கள் அப்படின்னு ஒரு படம். ஆமா தோழர், அவருடைய ஃபெயிலியர் படம் அது. ஆமா தோழர், அதிகம் பேசப்படாத படமும் கூட. ஆமா, அந்த படம் பற்றி உங்களுடைய பார்வை தோழர்? நான் படிச்ச வரைக்கும் அந்த படமும் வறுமை நிறம் சிவப்பும் ஒரே நேரத்துல வந்துச்சு. ஆனா வறுமை நிறம் சிவப்பு வந்து நேரடியா இது பசி இந்த இது அந்த அதை ஸ்ட்ரெயிட்டா பேசிருச்சு. ஒருவேளை கமல் ஸ்ரீதேவி கேஸ்டிங்கே வேற. இது ஃபுல்லா புதுசு. அவர் ராஜசேகர் வராரு நினைக்கிறேன், நிழல்கள் ரவி அதுலதான் வராரு, வைரமுத்து அறிவும் வராரு. அட்டகாசமான பாடல், அந்த பெல் பாட்டம் போட்டு பேண்ட் எல்லாம் போட்டுட்டு அந்த இது ஒரு பொன்மாலை பொழுது இருக்குல்ல, அவ்வளவு வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி சொல்லும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், வேள்விகளை நான் வெல்வேன். அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே ரொம்ப அழகா பாடுவாரு ராஜசேகர் தானே சொல்றேன். அதே மாதிரி பூங்கதவே தாழ்த்திறவாய், அது ஒவ்வொன்றும் கவித்துவமா இருந்துச்சு தோழர். எனக்கு அந்த படம் வந்து சின்ன வயசுல பார்த்திருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கேடிவில பாக்குறப்ப, மார்க்சிய புரிதலோட பாக்குறப்ப, அந்த நிழல்கள்ங்கிற டைட்டில் அவர் ஏன் வச்சாரு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல நிழல் நிஜம் கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, நம்ம மார்க்சியத்துல பேசுவோம்ல தோழர், இது கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம், கற்பனாவாதம் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த கற்பனையில இருக்கக்கூடிய இளைஞர்களோட கதையா தான் எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் அதுல அந்த ஹீரோயின் இருப்பாங்க, அந்த வீட்டுல அந்த கீழே இருப்பாங்க, அந்த ஹீரோயினுக்குலாம் க்ளோஸ் அப்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு சுப்பிரமணியபுரம்ல அந்த சுவாதிக்கு வச்ச மாதிரி இருக்கும். யாருக்குள்ள பாரதி ராஜா இல்ல, நம்ம ஆட்களுக்குள்ள ஃபுல்லா இயக்குநர்களுக்குள்ள இருப்பாங்க. எனக்கு என்னன்னா அவங்க பேசுற கருத்துக்கள்லாம் மார்க்சிய கருத்துக்கள் தான். ஒருவேளை அப்புறம் தான் பார்த்தா கதாசிரியர் வந்து மணிவண்ணனா இருந்திருக்காரு. ஓகே, அவர் எம்எல்லோட பின்புலத்துல இருந்திருக்காரு. மார்க்சிய கருத்துக்களை நான் பார்த்த வரைக்கும் ஜாக் லண்டனோட இரும்பு குதிகால்ல ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதத்துல அந்த பேரே சொல்லாம அந்த கதை ஓட்டத்துல வரும். அது நிழல்கள்ல பார்த்தேன் தோழர். அவரு மணிவண்ணன் என்ன வேணாலும் இடதுசாரி பின்புலத்துல இருந்து வரட்டும், அதை புரிஞ்சுக்கக்கூடிய இந்த கதை வந்து நல்ல கதை அப்படிங்கிற ஒரு சென்ஸ் அந்த இயக்குனருக்கு வேணும்ல தோழர். அதுவும் எனக்கு அந்த மடை திறந்து பாட்டுலாம் பார்த்தா எப்பவுமே நான் உற்சாகம் குறைஞ்சிச்சுன்னா அந்த படம் தான் கேட்பேன். சந்திரசேகர் மேல இருந்து குதிப்பாரு, அந்த அவருக்கு ஒரு உணர்வு வரும், அந்த அவருக்கு ஒரு திராவிட ஃபேஸ் கட்டுங்க, அவரோட சிரிப்பே ரொம்ப அழகா இருக்கும். நான் சந்திரசேகரோட ஃபேன் தோழர். அதுக்கப்புறம் அந்த சிரிப்பை வந்து கல்லூரியில ஒரு பையன் வந்து சரியா தவறால சிரிப்பார்ல, அதே மாதிரியான சிரிப்பை நான் பார்த்தேன். சந்திரசேகர் வந்து மேல இருந்து குதிச்சு வருவாரு. அதாவது பொதுவாக வானத்துல இருந்து பறக்கிறான்னு சொல்லுவோம்ல, அது சீனா பண்றது இருக்குல்ல, நேற்றன் அரங்கிலே நிழல்களின் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிஜங்களின் தரிசனம்னா எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே தோழர். 2 மாஸ்டர்ஸ் யாரு, இந்த பக்கம் இளையராஜா, இந்த பக்கம் பாரதி ராஜா, அந்த பக்கம் வைரமுத்து, 3 பேருக்கு அன்னைக்கு இவங்க 2 பேரும் மாஸ்டர்ஸ். வைரமுத்தும் தனிப்பட்ட முறையில் மாஸ்டர் தான், அது வேற விஷயம். இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் தோழர் இப்படி ஒரு நிழல்கள் மாதிரி. எனக்கு வறுமை நிறம் சிவப்போட எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருந்த படம் வந்து நிழல்களா இருந்துச்சு தோழர். அதுல கொஞ்சம் அறிவுஜீவித்தனமா இருக்கும், கமலோட நடிப்பு எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும், இதுல ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அந்த படம் தெரியல தோழர். அந்த காலகட்டத்துல ஒருவேளை கான்செப்டுவலா ரொம்ப டெப்த் பண்றப்ப ஆடியன்ஸுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா அதே இதை வச்சு அலைகள் ஓய்வதில் இல்ல, அதே மணிவண்ணனை வச்சு அவர் ஜெயிச்சு காமிச்சாரு. மணிவண்ணன் அதுக்கப்புறம் 50 படங்கள் இயக்கி பெரிய மணிவண்ணனோட இதெல்லாம் வேற. சோ ஒரு அப்படி ஒரு லெஜன்ஸா இங்க இருந்து பிக் பண்றாரு பாக்யராஜ். மணிவண்ணன் எப்படி பிறக்கிறாரு அப்படிங்கிறது இல்ல, அது கூட சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அவருடைய படத்தை விமர்சனம் பண்ணி ஒருத்தர் வந்து இது எழுதியிருந்தாராம், கடிதம் எழுதியிருந்தாராம். அதை படிச்சுட்டு அவனை வர சொல்லியா அப்படின்னு அவரு பார்த்தா அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆபீஸ் பாயா இருக்கிறாராம். புதுசா வாய்ப்பு தெரிய வராரு, எப்படியா உள்ள போயிடணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல அவர் ஆபீஸ் பாயா இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு இப்படி எழுதுறேன்னா உனக்கு இந்த புரிதல் இல்லைன்னா என்னால எழுத முடியாது ஒரு கலைஞனை கண்டுபிடிச்சாரு தோழர் அவரு. அதுதான் அவரு மேபி அதனாலதான் அவரால் புதுமுகம்னா கூட இந்த முகத்துக்கு நடிப்பு கொண்டு வந்துட முடியுங்கிற. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் இதுதான் நினைக்கிறேன் தோழர். அவர் கண்டுபிடிக்கிறாரு அவரு. அது ஒரு கலைஞனாலதான் ஒரு பாறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் தெரியும் நினைக்கிறேன் தோழர். அவரு அப்படி ஒரு ஒரு மாதிரியான ஒரு டைரக்டரா இருந்திருக்காருங்கிறதா நான் பாக்குறேன் தோழர். எனக்கு அதான் அந்த நிழல்கள் சொல்றப்ப இந்த வறுமை நிறம் சிவப்பு நிழல்கள் இந்த படங்கள் எல்லாம் பாக்குறப்ப அந்த காலகட்டத்தோட வேலையில்லா திண்டாட்டம் இருக்குல்ல, அந்த சமூக கண்ணோட்டம் அவருக்குள்ள இருக்கு. ஈவன் கிழக்கே போகும் ரயில்ல கூட தோழர் உங்களுக்கு
அந்த அந்த சமயத்துல இருக்கக்கூடிய புயல் எல்லாம் அவரு பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த காலகட்டத்தை அவர் பதிவு பண்றாரு. அந்த ஊரை முதல்ல சினிமா வந்து சொல்லுவாங்கல்ல, ஸ்டுடியோல இருந்து எடுத்துட்டு வந்து கிராமத்துல அந்த ஊர் திருவிழா. இன்னைக்கெல்லாம் பருத்திவீரன் எல்லாம் ஒரு திருவிழா செட்டு. பருத்திவீரன் வந்து ஒரு 20 வருஷம் ஆக போகுது, அது வேற விஷயம். ஊருக்குள்ள இருக்கக்கூடிய திருவிழாவை காட்டக்கூடிய இவங்க ராட்டனம் ஓட்டுறவங்களா தானே வருவாங்க, ராதிகா வருவாங்கல்ல. சோ ஊருனா எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், ஒரு எளிய மனிதர்களை காட்டுறதுக்கு இல்ல தோழர். பொதுவா வந்து ஹீரோனா பெரிய ஆளு அப்படின்னு இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே ஒரு பெரிய அரசியலா பாக்குறேன் தோழர். அதுல அவர் அரசியல் பேசல. அப்புறம் நீங்க அதை காட்டுறதே ஒரு ஒரு நம்மள ஒருத்தன் தான் நாயகன். நாயகன்கிறப்ப அதை யதார்த்தமா காட்டுறதே ஒரு பெரிய அரசியல் படுது. அந்த வேலையை அவர் ஆரம்பிச்சு வச்சாரு தோணுது. பாக்கியராஜ் அவரு ஸ்கிரிப்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கூப்பிட்டுருக்காரு தோழர். சுதாகர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாம். பாக்கியராஜ் சண்டை போட்டு போயிருக்காரு, வேற கன்னி பருவத்துல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு போல. அவரை கூப்பிட்டு ஏதோ சொல்லுவாங்க, அந்த சுதாரா பார்னு ஒன்று இருக்கும் டி நகர்ல, அங்க உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவரை போய் கூட்டு வந்திருக்காங்க. பாக்கியராஜ் கோவத்துல இருந்திருக்காரு. இருந்தாலும் நீங்க நான் திட்டிட்டேன், ஏன் பாக்கி வருவானா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. இல்ல நீங்க கூப்பிட்டா வருவான் அப்படின்னோடனே, ஏன் அவர் கூப்பிட மாட்டாரா அப்படிலாம் பாக்கியராஜ் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரே கூப்பிட்டு வாயா அப்படின்னு இருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா இவர் தோழர் அசிஸ்டன்ட்கள் நம்பராங்கிறதுக்கு சொல்றேன் தோழர். இந்த ஸ்கிரிப்டை வந்து பாக்கியராஜ் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அவர் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு போல. செகண்ட் ஹாஃபா நல்லா முடிச்சு கொடுத்துட்டாரு போல. கிளம்புறேன்னு சொல்லி போறப்ப இல்ல நீ அவன் வேணாம், நீ அவனுக்கு எதுக்கு நீ சொல்லி கொடுத்துருக்க, நீ தான் ஹீரோன்னு இருக்காரு தோழர். நீ சொல்லி கொடுத்தா அவனே நடிக்கிறான். பாக்கியராஜ் அந்த மேக்கப் மேன், ரஜினி கமல் ஸ்ரீதேவிக்கு எல்லாம் போட்டா இல்லையா? ஏன்னா பாக்கியராஜ் ஆள் பார்க்க திருட்டு மொழியாதான் இருப்பாரு. நீதான் ஹீரோன்னு அவனை திட்டி தான் உள்ள இது பண்ணிருக்காங்க தோழர். இது எல்லாரும் அவங்கவுங்க பசங்களை கொண்டு வருவாங்க ஹீரோவா, இல்ல வேற யாரையோ ஹீரோ மார்க்கெட்ல இருக்கிறவங்களை கொண்டு வருவாங்க. இவர் கூப்பிட்டு இதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப, ஏன்னா நீ கதை பண்ணக்கூடிய ஆளு, நீ ஒரு நல்ல இயக்குனர் வா. அது புதிய வார்ப்புகள் வரலன்னா பாக்கியராஜ் நடிக்கிறது ஐடியாவே இல்லையா தோழர். பாக்கியராஜ் சொல்லியிருக்கிறாரு, ஆள் வந்து ரொம்ப ஒடுக்கமா இருப்பாராம், முகங்கள்லாம் வந்து கண்ணெல்லாம் உள்ள ஒட்டி போய் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு அப்படின்னு. நான் எப்படி செட் ஆவேன் அப்படின்னு கேட்டப்ப, அதெல்லாம் செட் பண்ணலான்னு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு டெய்லி 2 பீரு கறி சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் என்னமோ 10 நாள் ஒரு மாசமோ அப்படியே தொடர்ந்து நல்லா சாப்பிட வச்சு அவர் உடம்ப தேத்துனாங்க. இல்ல யார வேணாலும் அவர்ல உருவாக்க முடியல தோழர். அது ஒரு பெரிய கலை இல்ல, ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லலாம். ஆமால, இப்படி இருக்கிறது அப்படி மாத்தலாம், அப்படி இருக்கிறது இப்படி தோழர். நீங்க இன்னைக்கு பாக்கியராஜ் இப்ப நீங்க நம்ம மலையாள படங்களை சொல்றோம் தோழர், ஃபகத் ஃபாசில்லாம் சொல்றோம். பாக்கியராஜ் வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமா நடிக்க மாட்டாரு. அந்த யதார்த்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனா பாக்கியராஜ் நம்ம பார்ப்போம் தோழர். அதனால அந்த விஷயத்துல பாக்கியராஜ் பிடிக்கும். சோ அதை உருவாக்கினவர் பாரதி ராஜானா அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட். அவருமே அவர் படங்கள்ல அப்படியான பாத்திரங்களை தானே தோழர். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் அவர் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஒரு சப்பானிங்கிற பாத்திரம் ஒண்ணுமே தெரியாது, அது பாத்தீங்கன்னா அவ்வளவு வெகுளி. அதை வந்து இவங்களுமே நிறைய தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருத்திக்கிறாங்க. அவர் படங்களை இப்ப ஸ்ரீதேவி மாதிரி பாத்திரங்கள் ரொம்ப முற்போக்கான பாத்திரம் தானே தோழர். ஒரு காதலை வந்து போலியானது நான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்கேன் தோழர். அட்டக்கத்தில காதல்ங்கிற இமேஜ் மேல ரஞ்சித் கல்ல விட்டு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு அப்படின்னு பார்த்தா இப்ப பெரியாரோட பெண்ணிய நடி மேல 2வது சாப்டர் காதல்ட்டு ஒரு சாப்டர் தோழர். ஓகே, இது ரஞ்சித்னு தோணுச்சுன்னா இப்ப நம்ம பாரதி ராஜா நம்ம மறந்துட்டோம்னு தோணுது. பாரதி ராஜா அவர் ஆரம்பத்திலே கல்ல விட்டு அடிச்சிருக்காரு. இப்படி ஏமாத்துற இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இன்னொரு காதல் அந்த பொண்ணு பண்ணது இல்ல தோழர். அது இவ்வளவு பெரிய விஷயம் தோழர். அந்த காலகட்டத்துல அதை ஏத்துக்க வைக்கிறது இருக்குல்ல. அந்த காலத்துல எனக்கு தெரியற வயசுலயே அக்காமார்கள் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பாத்துக்கிறேன். இல்ல தோழர், நிறைய அக்காக்கள் ஏன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வேற யாரோடய நான் இது பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு கற்புக்கரசி இல்ல நான் ஆண் இது பண்ண கூட ஏத்துக்குவாங்க தோழர். ஒரு பெண் வந்து நம்ம பிரேமம்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் கொண்டாடி இருக்கோம், அதெல்லாம் இப்பதானே வருது ஆட்டோகிராஃப் பிரேமம்லாம். அவர் அந்த காலகட்டத்துல ஒரு பெண் காதல் இது பண்ண பிறகு சப்பானி பின்னாடி போறது இருக்குல்ல தோழர். அதெல்லாம் டேரிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பாக்குறப்ப ஸ்கிரீன்ல யாரா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு அவ்வளவு புதுமையா இருக்கு தோழர். இல்ல அவரை பத்தி பேசுறப்ப அவர் மாதிரி நம்ம உணர்ச்சி பண்ணலாம், மடை திறந்த மாதிரி நமக்கு வருது. இதுல அரசியல் கட்சியை நம்பி போய் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு கைதியின் டைரி படத்துலதான் அந்த அப்பா கமல் இருக்கிறாருல, அவரை ஒரு கட்சி தலைவர் தான் வந்து அவருடைய மனைவியை வந்து ரேப் பண்ணி கொள்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் திமுக அதிமுக 2 கட்சிகளோடையும் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. கலைஞரோடையும் இந்த பக்கம் நட்பு பாராட்ட முடியும், அந்த பக்கம் எம்ஜிஆர் வந்து கூட வச்சுப்பாரு. அவரு எம்ஜிஆர் வந்து சினிமாக்காரர் இல்லையா, அவரு ரொம்ப க்ளோஸ். வேதம் புதிது படம் வந்து
அதுக்கு இந்த வரி சலுகை எல்லாம் கொடுத்தாரு. ஓகே. அவர் எல்லா படத்தையும் பாக்குறதுக்கு வந்துருவார், பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டுவார். ஓகே. அதனால பாரதி ராஜாக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கம். ஆனாலும் ஒண்ணு வைக்கிறார். எப்படி வைக்கிறாரு? அதுல வந்து அந்த படம் கைதியின் டைரி பாத்திருப்பீங்க. அதுக்காக பழி வாங்குறதுக்கு தான் மறுபடியும் ஜெயில இருந்து வந்து அந்த கட்சி தலைவரை கொள்றது மாதிரி வர ஒரு முதலமைச்சரா இருப்பாரு. பாக்கியராஜா ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன் கைதியின் டைரி. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றி வேணுங்கிறதுக்காக பாக்கியராஜ் திருப்பி கூப்பிட்டா சொல்லுவாங்க. கொஞ்சம் லோ ஃபீஸ்ல இருந்தாரு போல அந்த சமயத்துல. ஓகே ஓகே, இருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் கதை வாங்கிப்பாரு. இல்ல வாங்கிக்குவாரு. அந்த ஜனநாயக தன்மை அவர்கிட்ட எப்பயுமே உண்டு. செல்வராஜ் நிறைய பேர் எழுதியிருக்காங்கல்ல. அதுல வந்து எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவங்களோட பழகிட்டு அங்க கட்சி அடிமட்ட தொண்டர்களே வந்து மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எண்ணியூர் தோழன்லயே அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தானே தோழர். ஆமா, எண்ணியூர் தோழனும் பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சிகள் மேல வைக்கக்கூடிய விமர்சனமாவும் அதை சொல்லுவாங்கல்ல. பொதுவாகவே அரசியல் கட்சிகள் இருக்குது. முன்னாடி பார்த்தது எனக்கு மறந்து போச்சு படம். ராசாத்தி பாட்டு மட்டும் தான் இப்ப ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த படத்தை அப்படி சொல்லுவாங்க. இந்த பாபு ரொம்ப டேலண்டான, பாக்கியராஜுக்கு அப்புறம் பெரிய லெவல்ல வந்திருக்க வேண்டிய இருந்தாங்க தோழர். அவரு எண்ணியூர் தோழன் பாபு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இப்பதான் ரீசெண்டா இருந்தாரு, கோமால இருந்தாரு நினைக்கிறேன். அவர் ரொம்ப எக்ஸ்ட்ராண்டரே சொல்லுவாங்க. அவர் நல்லா நடிச்சிருப்பாரு. இல்ல அதாவது பாரதி ராஜா மாதிரியே அத பாக்கியராஜுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராண்டர் லெஜெண்டா வரக்கூடிய எல்லா தகுதிகளும் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய ஃபெயிலியர் படங்கள்னு ஒண்ணு இருக்குது. லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இப்ப காதல் ஓவியம் வந்து அட்டர் ஃபிளாப் அப்படின்னு. ஆனா எந்த நம்பிக்கையில அவர் எடுத்தாரு. இப்ப நான் படம் பார்க்கும்போது எனக்கு முதல்ல இருந்து பார்க்கும்போது நான் சின்ன வயசுல தான் பார்த்தது. ரொம்ப போர் அடிச்சுது. எனக்கு போர் அடிக்கும் தோழர். ஆனா கடைசியில மட்டும் அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி அந்த பாட்டும் அப்படி பாட்டு சங்கீத ஜாதி முல்லை பாட்டு. இப்போதும் அந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாம் எடுத்து வச்சா ரொம்ப ஏதோ ஒண்ணு இருக்குது. என்ன மிஸ் ஆயிருக்குன்னு நினைப்பீங்க? அந்த படத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்குது. மத்தபடி அந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு உயிர்ப்போட இருக்குது. எனக்கு நான் பாக்குறப்ப தோழர் அந்த படம் போர் அடிச்சிச்சு ஃபர்ஸ்ட். அதாவது எனக்கு என்ன பட்டுச்சுன்னா அந்த முன்னாடி பார்த்ததுதான். முன்னாடி பார்த்ததை வச்சு சொல்ற தோழர். இப்ப நான் திருப்பி பார்க்கல, இந்த கனெக்ட் ஆகல. என்ன நான் நினைக்கிறேன் தோழர், இவரு எல்லா படத்துக்குமே பாரதி ராஜா ஒரே உழைப்பை தான் போடுறாரு. இப்ப ரஜினி கமல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரஜினி பண்றப்ப இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ், பாக்கியராஜ் இவங்க எல்லாம் அந்த சீனை எலிவேட் பண்றாங்க. அந்த நடிகர் வந்து பண்றப்ப கொஞ்சம் செயற்கையா இருந்துச்சோ அப்படின்னு தோணும். அவரு கண் பார்வையற்றவரா வருவாரு. இதுல ராதா வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் தான், அவரு புதுமுகம்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங் மக்களுக்கு செட் ஆகலேன்னு தோணுச்சு. எனக்கு பிடிக்கல தோணும். ரசிகரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். திருப்பி வேணா நம்ம பார்த்தா இன்னும் சொல்லலாம் இது ஏன் அந்த கதை செட் ஆகலன்ட்டு. எனக்கு கதை கூட ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த படம் எனக்கு பிடிக்கல. அவரு மேபி அந்த ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அவரு மேபி அந்த இடத்துல ஒரு கமலஹாசனோ ரஜினியோ இருந்திருந்தா, இல்ல வேற யாரோ அந்த உதிரிப்பூக்கள் விஜயன்லாம் கூட ஒரு படத்துல வருவாரு, அந்த மாதிரி யாரோ இருந்திருந்தா நமக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் தோழர். நமக்கு ஃபெமிலியர் இல்லாத ஃபேஸ் சில நேரங்கள்ல எல்லா சமயமே இப்ப தோனியோ சச்சின் எல்லா சமயமே பர்ஃபார்ம் பண்றது இல்லை தோழர். சில சமயம் மாஸ்டர்ஸுக்கும் ஃபெயிலியர் வரும்ல. நான் அப்படிதான் நான் பாக்குறேன். எனக்கு நிலவர்கள் பிடிச்சிருந்துச்சு தோழர். அது தோல்வி படமா இருந்தாலுமே மக்களுக்கு புரியலன்னு எனக்கு படிச்சு. ஆனா இந்த படம் இருக்குல்ல காதல் ஓவியம் வந்து எனக்குமே சுத்தமா கனெக்ட் ஆகல. மேபி அந்த ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் மேபி இருக்கலாம். இந்த விஜயனை வச்சு கூட ஒரு படம் பண்ணிருப்பாரு தோழர். அது ஓடிச்சான்னு தெரியல. நிறம் மாறாத பூக்கள்ல ஆயிரம் மலர்களே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் தோழர். அவரு விஜயனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். அந்த படம் நான் பார்த்தது இல்ல. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓடாத படங்கள்ங்கிறது அன்னைக்கு வந்து குறைவுதான். இல்ல அன்னைக்கு அவரு தொடர்ச்சியா வெற்றியில வந்தாரு. மாஸ்டர் பீஸ் வந்து முதல் மரியாதை அது அந்த கதையெல்லாம் கேட்டீங்க நம்பவே முடியாத ஒண்ணு. அப்போ அதை பத்தி சொல்லும்போது ஆர்கே செல்வமணி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. மணிவண்ணன்ட்டு ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கிறார். அப்போ வந்து முதல் மரியாதை படத்தை பாக்குறதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் போட்டு காட்டுவார், அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாம் போட்டு காட்டுவாரு. அப்போ மணிவண்ணன் போய் பார்த்துட்டு வந்துட்டு பதிலே சொல்லாம வந்துட்டாராம். உடனே என்ன சார் எதுவுமே உங்களை எதிர்பார்த்து இருந்தாங்க, நீங்க இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. கிழவன் காதல் பிடிக்க பண்றதெல்லாம் எவன்டா பாப்பான், இது என்ன ஒரு நம்பி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டாரு. இளையராஜாவுக்கு அந்த படம் பிடிக்கல, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு, டேய் மொட்டை எனக்கு பிடிக்கலடா படம் கண்டிப்பா ஓடி அப்படின்னு. ஆனா அவர் பிடிக்காம பண்ண பிஜிஎம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் தோழர். அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க தோழர், கடைசி 10 நிமிஷம் வசனமே கிடையாது. ரியாக்ஷன்ஸ், மியூசிக், சின்ன சின்ன குயில்லாம் கூட கூ அப்படின்னு கத்தம் இல்ல, ஒரு பயங்கரமான இது பண்ணிருப்பாரு. இளையராஜா அந்த படத்தை வேற லெவல்ல எலிவேட் பண்ணி விட்டுருப்பாரு தோழர். எனக்கு என்ன பட்டுச்சுன்னா தோழர், சிவாஜியை பத்தி சொல்லுவாங்க. சிவாஜிலேயே கூட அந்த அந்த பொண்ணை வந்து சத்யராஜ் வந்து கொல்லுவார். ஆமா,
அது ஏதோ நகைக்காக கொல்றது நடக்கும். அந்த விரல் வந்து ஆமா ஆமா. அப்ப யாருன்னு தெரியாது. ஆ. ஆனா அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு யாரோ ஒருத்தர் பாப்பாங்க. பார்த்த உடனே அப்புறம் அப்படி சீன் நிக்கும். அப்படி அப்புறம் அந்த புல்லா குழல் மேல போகும். எடிட் பண்ணி ஸ்லோ மோஷன் காட்டியிருப்பாரு. அது ஒரு பிஜிஎம். முகம் ஊர்ல இருந்து எல்லாம் ஓடி வருவாங்க. அப்படியே நிக்கும். தண்ணி இப்படி நிக்கும். பறவைகள் பறக்கிறது நிக்கும். பயங்கர மாஸ்டர். அப்புறம் அப்படியே மறுபடியும் எல்லாம் மூவ் ஆகும். மியூசிக் அப்படியே பயங்கரமான மியூசிக் ஒண்ணு கொடுத்து அந்த படத்தை அப்படியே தூக்கி விட்டுருப்பாரு. இவருமே அந்த மியூசிக்கல் சென்ஸாவே எடிட்டிங்லாம் இருக்கும் தோழர் ஒரு படங்கள்ல. அவர் அப்படிதான் அதை எடிட்டரோட ஒர்க் நான் சொல்ல மாட்டேன் தோழர். அதை அப்படிதான் பிளான் பண்ணி அப்படிதான் வைப்பாங்களா தோழர். ஒரு இதுல பாக்கியராஜ் இளையராஜா பாத்துக்குவான். அவரு சொல்றது என்ன சார் இதுல எதுவுமே டயலாக் எதுவுமே இல்ல அப்படின்னா அதெல்லாம் இளையராஜா பாத்துக்குவான். சிவாஜியை வச்சு முதல் மரியாதை பண்றாங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து அவர் அதுக்கு முன்னாடி பாக்யராஜ்கிட்ட நடிச்சுட்டு வர்றாரு. தாவணி கனவுகள். அப்ப அங்க வந்து டயலாக் பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னடா இது டயலாக் பேப்பரே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்பப்போ வந்து சொல்றானுங்க அப்பப்ப பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு. அவரு இங்க வந்தா இங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றானுங்க. நடக்க சொல்றாங்க போல. ஆமா சார், இது சூரிய ஒளி பேர போது அந்த மரத்துக்கு முன்னாடி எட்டி பாருங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னா துண்டு சின்னதா டேய் நான் சிவாஜிடா என்ன வச்சு நீ சொல்லுவாங்களா அப்படின்னு இது பாக்யராஜே சொன்னாரு. ஆமா ஆமா. என்ன வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அவன். அத சொல்லிருக்காரு. நீ இப்ப புரியுது ஏன் உன் சிஷியெல்லாம் சீன் பேப்பர் சொல்ல நீ கெடுத்து வச்சிருக்க பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காரு தோழர். ஆனா படம் தாறுமாறு ஹிட் தோழர். படமே கவிதைத்தனமா இருக்கும் தோழர். இன்னொன்னு அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ரைட்டர் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு தஸ்தாவெஸ்கியோட கதை இருக்குல்ல, தஸ்தாவெஸ்கி வந்து ஒரு இளம் பெண்ணை லவ் பண்ணாராம். அந்த கதையை வந்து நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி பண்ணா அதுதான் முதல் மரியாதை. செல்வராஜ் சொல்லியிருப்பாரு. செல்வராஜ் சொல்லியிருப்பாரு தோழர். அந்த வருஷம் நான் அவரோட பேட்டி பார்த்தோன்னே அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிந்து பைரவி கதையும் இதே மாதிரியான ஒரு கதையா இருக்கு. 2 படமும் ஒரே வருஷம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆனா முதல் மரியாதை இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்குல்ல தோழர். இவங்க வந்து நேஷனல் அவார்டு தூக்கி சிந்து பைரவிக்கு கொடுத்துட்டாங்க. இளையராஜா வாங்கினார் நினைக்கிறேன். அது நல்ல படம் தான். இல்ல நல்ல படம் தான் தோழர். நான் ஆனா என்ன சொல்றேன்னா பாரதிராஜாவோட பாலச்சந்தருடைய ஒரு இல்ல அது ஒரு நாடகத்தன்மையா இருக்கும் தோழர். ஒரு சபா நாடகங்கள் மாதிரி இருக்கும். அதுல ஒரு முற்போக்கு தன்மை இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவர் பாரதிராஜா எடுத்த ஸ்டைலும் இளையராஜா அந்த சிவாஜி கணேசனோட நட இருக்குல்ல அப்படியே அந்த வேட்டியை தூக்கிட்டு அப்படி ஊர்க்கார மாதிரியே ஊர்ல முதல்ல அப்படிதான் தோழர் கிராமத்துல இருப்பாரு. ஊர் அப்படி நேர்ல போய் பார்த்துட்டு வந்தா தோழர் அவர் சும்மா நடக்க வச்சு அது அந்த படுத்துக்கிட்டே ஒரு ஷாட் வந்து வச்சிருவாரு. அப்படியே வரும் அப்படியே பேன் ஆகி வரும். அந்த இது இருக்கும்ல தோழர் அந்த வெட்டி வேறு வாசம் ஜாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் எங்கேயோ கொண்டு போயிருவாரு. அந்த கதையிலேயே கூட இவருடைய மருமகன் வந்து ஒரு தலித். ஆமா தோழர். அவர் அந்த அடி ஆத்தாடி பாட்டு அது வந்து ஒரு ஏதோ அவங்க ஓடி போக முயற்சி பண்ணா இவர்தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதனால இவரு வெட்டுறதுக்குன்னு போவாரு. ஆமா. ஆனா கன்வின்ஸ் ஆகி அவரை கல்யாணம் பண்ணி வச்சு வடிவகரசியில திட்டு வாங்கிட்டு இருப்பாரு வீட்டுல. ரொம்ப அழகா இருக்கும் தோழர். அதுலயும் பாத்தீங்கன்னா ராதா இருக்காங்கல்ல, இவரு ஜாதியை இங்க ரொம்ப விமர்சனம் பண்றாரு. இப்ப இவங்க சொல்லக்கூடிய ஒரு மறவர் தேவர் கேஸ்ட் அந்த இதுல இருக்கக்கூடியவங்க அவங்க மூக்கெல்லாம் சிந்தி ஒரு மாதிரி கையில இவருக்கு வெறுப்பா இருக்கும். அதே இவங்க ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ராதாவோட இதுல சின்ன இதுல கூட போய் மலையில போய் கை கழுவிட்டு அவங்க மீன் அங்கதான். இப்ப நீங்க நம்ம பொதுவாவே வெளியில ஒரு பார்வை இருக்குல்ல, பட்டியலின மக்கள் இவங்க வந்து சுத்தமா இருக்க மாட்டாங்க, இதுவா இருக்க மாட்டாங்க, இவன் அப்படிதான் அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கும்ல. இதெல்லாம் அவர் விஷுவலா உடைக்கிறாரு தோழர். அந்த உடைச்சு அதுல இருந்து ஒரு அன்பு அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அன்பை பாக்குறப்ப அந்த லவ் வந்து வேற லெவல் ஆஃப் லவ்வா மாறுது. இளையராஜா பிடிக்காம போட்ட படமா பிஜிஎம் போட்டு மிரட்டி விட்டுருப்பாரு தோழர். அதுல இன்னொன்னு நான் பார்த்த வரைக்கும் கி ராஜநாராயணனோட கோபாலபுரத்து மக்கள்கிட்ட ஒரு கதை இருக்கும். அந்த கதையில இருந்து ஒரு அந்த கொலை பண்ற சீன் அந்த விரல் இது பண்றாங்கல்ல அது போயிட்டு ரைட்ஸ் எல்லாம் வாங்கினாங்களாம். இளவரசு இவர் இந்த புலிகேசில் நடிப்பார்ல தோழர், அவரு கேமராமேன் இருப்பார்ல, அவரு சொல்லியிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் என்னடா அது கோபாலபுரம் மக்கள் படிக்கிறப்ப இது முதல் மரியாதையில வர காட்சி மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவர்கிட்ட போய் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த அவர் ஃபுல்லா படத்துல யூஸ் பண்ணல, அந்த ஒரு பகுதியை யூஸ் பண்றதுக்காக போய் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ பாரதிராஜாங்கிறவர் ஒரு இலக்கியமோ தஸ்தாவெஸ்கியோ கி ராஜநாராயணனோ தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்க போய் தான், ஒரு செல்வராஜ் மாதிரி ஒரு ஆளை நீங்க உள்ள ரோப்பிங் பண்ண போய் தான் அப்படி ஒரு மேஜிக்கா அவருக்கு புத்தக வாசிப்புங்கிறது ரொம்ப கவிதை வாசிப்பு அவரால் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு
அவரு நிறைய ஒரு கலைஞனா இருக்காரா, அது பொங்கி ஒழிஞ்ச ஒரு சினிமா. இதுல கூட பாத்திருப்பேன், அதை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கலைஞனா இருந்திருக்காரு. இது நினைக்கிறேன் இது ரகுமான் முதல்ல இசையமைச்சார் என்ன படம்? இல்ல இது கிழக்கு சீமையில. கிழக்கு சீமையில அதுல அந்த 2 பேரும் லவ்வர்ஸ், அவங்க 2 பேரும் லவ் பண்ற இடங்கள்ல வைரமுத்து புத்தகங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாரு, கவிதை புத்தகங்கள். அப்படி அது அவங்க அதுல அது அவசியமே இல்ல, ஆனா அவருக்கு அதை காட்டிடணும். இந்த கிழக்கே போகும் ரயில்ல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து வேலை தேடி போறாருல, அவர் ஒரு ரைட்டரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பதிப்பகம், வானதி பதிப்பகம், மல்லிகை பதிப்பகம் இப்படி காட்டுறாரு. அப்ப இது தெரிஞ்ச ஒரு ஆளா, ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாதானே தோழர் நீங்க அந்த இடத்த காட்ட ஒரு கதையில எழுதிடலாம். ஆனா அந்த அந்த இது இருக்குங்கிறது தெரியணும்ல. அப்படி ஒரு ரைட்டரா அவர் இருக்காரு. மேபி அவர் ரைட்டரா இருக்கிறனால அவர் நிறைய வாசிக்கிறாரு, வாசிப்பாளராகவும் இருப்பாரு நினைக்கிறேன். கீராஜனர்ல இருந்து தஸ்தாவெஸ்கில இருந்து அது வரப்பதான் அதுக்கு ஒரு கதை வந்து ஒரு அவரோட பாஷையிலே சொல்லணும்னா புதிய வார்ப்புகளா, வேற ஒரு வார்ப்பா அது வருதோ அப்படின்னு தோணுது. இவர்கிட்ட வந்த பாக்கியராஜ் கூட அதனாலதான் நீங்க ஒரு கை ஓசை எல்லாம் பார்த்தேன் தோழர். ஒரு அந்த படம் அப்படியே இயற்கையை எல்லாரும் வெந்நீரவர்கள்பாங்க, எனக்கு ஒரு கை ஓசை வெந்நீரவர்கள் மாதிரி இருந்துச்சு. அதோட கிளைமேக்ஸ் பாக்கியராஜுக்கும் அவரோட குருட்டேந்து அது வருதுன்னு நினைக்கிறேன். புதுமை பெண்கள் அவங்கள மையப்படுத்தி அதை வந்து பாலச்சந்தர் நிறைய பண்ணிருக்காரு. பெண்களை வந்து ரொம்ப முற்போக்கா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். புதுமை பெண் அப்படின்றது அது ஒரு டைப்ல இருக்கும் இல்லையா? தென்றல் புயலாகி அது எவ்வளவு பெரிய ஹிட் பாட்டு. ஆமா, அதெல்லாம் அவரு பண்றாரு. அதை பற்றி உங்களுடைய ஏன்னா கருத்தம்மாவும் அடுத்தது இருக்குது. ஆமா, அது ஒரு டைப். அப்படின்னா கருத்தம்மாங்கிறது பெண்களை கொண்டுகிட்டு இருந்த ஒரு சமூகத்துக்குள்ள பெண்ணுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து அத ரொம்ப அற்புதமா. ஆமா தோழர், ஆமா தோழர், ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, கள்ளிப்பால் பிரச்சனை. ஆமா ஆமா, ஆக்சுவலா அந்த நேரத்துல ஜெயலலிதா கவர்மெண்ட் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. ஆமா, இந்த படத்துக்கு வரி விலக்கெல்லாம் கொடுத்தாங்க நினைக்கிறேன் இந்த கருத்தம்மா. ஆமா, நான் வந்து என்னுடைய ஸ்கூல்ல 9th 10th படிக்கும் போது இந்த தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குல்ல, அதை பற்றி நான் கட்டுரை ஒண்ணு எழுதினேன். ஓகே. அப்போ தூத்துக்குடி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அதிகாரி, கல்வி அதிகாரி, அவர் அதை மென்ஷன் பண்ணி ஏப்பா அதை விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் என்னுடைய புரிதல் இருந்து சின்ன வயசுல 10th படிக்கிறோம் இல்லையா, இப்படி இருந்தேன்னா எல்லாரும் பொறுப்பு இல்லாம பத்து போட்டு போயிருவாங்க, இது ஒரு திட்டமானு நான் சொல்லியிருந்தேன். தம்பி அதுக்கு முன்னாடியே அப்படித்தான் போட்டுட்டு போறாங்க, அதை எடுத்துக்க ஒரு செய்து, அதனால நீங்க வெறுப்புல இருந்து பேசாத, அது நல்ல திட்டம் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த அளவுக்கு சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது அந்த கிறிஸ்துவர்களை வந்து ரொம்ப அழகா காமிச்சதுலையும், அதை ரீட்டா இந்த மாதிரி மோசமான வில்லிகளை காட்டுற இதுல அவரு சில்க கூட ரொம்ப அழகா கண்ணியமா காட்டியிருப்பாரு, கிறிஸ்துவரா காட்டியிருப்பாரு. இதுல அலைகள் ஓய்வுல கடலோர கவிதைகள்லயே அவங்க ஒரு கிறிஸ்துவ பின்புலத்துல இருந்தா அவங்க வராங்க. அப்படி ஒரு விஷயமும் அந்த பாயிண்ட் நான் விட்டேன். அதுக்காக படித்தவர்களாகவும் காட்டுறது இல்ல, ரொம்ப அட்வான்ஸா இருப்பாரு ராஜாவும் ரேகாவும். அந்த ஒரு கடலோர கிராமத்துக்கு ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்கல்ல எல்லாரும். தொடர் இந்த புதுமை பெண்ணு, அதுக்கப்புறம் இது கருத்தம்மா, இதுதான் பெண்களுக்கான படமா சொல்றாங்க பாரதி ராஜாவோட இதுல. எனக்கு என்ன பட்டுச்சுன்னா தொடர் அவரோட 16 வயது நிலை, அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில், அந்த ரயில்ல அவங்க வந்து நிர்வாணமா போற அந்த பழமைவாதம், பெண்கள் ஒடுக்கப்படுறது, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் பேசுறாருன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி புதிய வார்ப்புகள்ல திருமணம் ஆன பிறகு கூட அந்த தாலி சென்டிமெண்ட் அதை உடைச்சிட்டு அந்த புதிய வார்ப்புகளோட சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும். அதோட தொடர்ச்சியா தான் பாத்தீங்கன்னா அவங்களோட பெண்கள் பாத்திரம் எல்லாமே தனித்துவமா இருக்கிறதா தான் எனக்கு படுது. ராதால இருந்து, புதுமை பெண்ல வரக்கூடிய ரேவதியில இருந்து, அவரோட எல்லா படங்களுமே அந்த பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம். இதுல கூட அண்ணன் இது தாலியா இருக்கிறது அந்த ராதிகா படத்துல கிழக்கு சீமையில வருது. கருத்தமால கள்ளிப்பால், பசுமொன்ல வந்து மறுமணத்தை வந்து ஆதரிக்கும். அம்மாவுக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசக்கூடிய படம். எனக்கு அட்டகாசம். சீமான் தான் ஸ்கிரிப்ட். சீமானும் ஒரு முற்போக்காளர் இருந்திருக்காரு ஒரு காலத்துல. ரொம்ப அழகா இருக்கும் தோழர் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசுமன் வந்து எனக்கு ரொம்ப மறுமணத்தை ஆதரிக்கிறதுங்கிறது எனக்கு விவரம் தெரியறத சொல்றேன். நான் சிறு வயதுகளில் கிராமத்துல வளர்ந்தவங்கிற வகையில நிறைய பேர் வெள்ளை சேலை கட்டிட்டு நீல சேலை கட்டிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது இது. மறுமணங்கிறது நான்
முதல் முறையா நான் 11th 12th படிக்கும் போது ஒரே Okay. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஓகே, எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அதிர்ச்சியா இருந்துச்சு. சொசைட்டிலே அதிர்ச்சியா இருந்தது. இல்ல ஆமா தோழர், இப்ப ஒரு ரொம்ப ரேர். ஒரு ஆணோட ப்ராப்பர்ட்டியா தானே ஒரு பெண்ணு பார்க்க போறாங்கல்ல, யாரோட கணவன் அம்மாவாவோ எனக்கு ஒய்ஃபாவோ. எங்க பெரியம்மா ஒருத்தங்க ஆ. வெள்ளை சேலை கட்டாம அவங்க வந்து கலர் சேலை கட்டுவாங்க, கலர் ஜாக்கெட் போட்டுக்குவாங்க, கழுத்துல வந்து தங்க செயின் போட்டுப்பாங்க, ம். பொட்டு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, ம். பூ வச்சுக்க மாட்டாங்க, மத்தபடி எல்லாம் போடுவாங்க. அவங்கள போய் ஊரே பேசும். ஆ. அவ மினிக்கிட்டு அலையிறா, Okay. ஊர் மேயறா, அவ எங்க பர்ஸ கையில தூக்கி வச்சுக்கிட்டு எங்கேயோ போறா, பஸ் ஏறி போறா, ஓகே, அப்படி இப்படின்னு. ஆக்சுவலா விதவை பெண்ணு ஆ. அவங்க வந்து கலர் சேலை கலர் கட்டுறது சேலை கட்டுறதே ஒரு புரட்சியா இருந்த காலகட்டத்தில், அது சாரி புரட்சியே இல்ல. ஆ. அத அவ்வளவு கரிச்சு கொட்டிக்கிட்டு கரிச்சி இருந்தாங்க. கொட்டி இருக்கிற காலகட்டத்துல அவர் இப்படி படம் பண்றாரு. ஆமா, அப்படி சமூகம் அப்படி இருந்த நேரத்துல பசும்பொன் மாதிரியான ஒரு படம் வருது. பயங்கரமான படம் தோழர் பசும்பொன்லாம். அது அது கள்ளிக்காட்டு இதிகாசத்துலயுமே அதே மாதிரி ஒரு பாத்திரம் வரும் தோழர், இவர் வைரமுத்துவோட இது. அதுக்கு இன்ஸ்பிரேஷனா பசும்பொன் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்துவோடது வருது. அது படிச்சப்ப அதுலயுமே அதே மாதிரியான ஒரு பாத்திரம் இப்போ உழைக்கும் வர்க்கத்துல அந்த அறுத்து கட்டுறது இருக்கு இருந்திருக்குது. ஆனா அதுக்கு மேல போக 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 அது வந்து தாலிங்கிறது புனிதமாயி. இப்ப கடைசியா தாய் கிழவில கூட அப்படி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அவர் பொண்ணுக்கு வந்து அறுத்து கட்டிட்டு ராதிகா ஆமா, இது பண்ணி. ஆமா. இதெல்லாம் அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு, பாரதி ராஜா பண்ணிட்டாரு. குறிப்பா கருத்தம்மா எல்லாம் மாஸ்டர் பீஸ். அதான் அந்த பொண்ணுங்க தான் அவங்க அப்பாவை கவனிச்சுக்கோங்க, யார கள்ளிப்பால் வச்சு கொள்ளணும்னு நினைக்கிற பொண்ணுங்க தோழர். அது சொல்றதுக்கு முன்னாடி தப்பிச்சு போன பொண்ணுதான் டாக்டரா வரும். ம், ம், ம். கொல்றதுக்குன்னு ஆமா, ஆமா, சுந்தரராஜன் கொடுத்து அவர் அந்த பாட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அந்த பொண்ணு சிட்டில இருந்து வருவாங்க, அவர் வளர்த்து சிட்டில இருந்து வருவாங்க. இவங்க என்ன, மகேஸ்வரியா, மகேஸ்வரி. மகேஸ்வரி. அந்த பையன் ராஜாவை வந்து ராஜாவை வந்து ஊருனா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு வருவாங்க இல்ல. அந்த நல்ல ஒரு பாட்டு வச்சிருப்பாரு, பச்சை கிளி பாடும் ஊரு. அப்புறம் ஊர் பார்த்தா காஞ்சு போயிருக்கும் தோழர். அவரு அதான் அந்த சேஞ்சஸ்ல இப்ப 75 80களை காட்டின கிராமம் வேற, 90களுக்கு அப்புறம் வந்து உலகமயமாக்கலுக்கு அப்புறம் அந்த கிராமம் வந்து லைட்டா இந்த காஞ்சு போன கிராமமா மாறுது. பருத்தி வீரன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஞ்ச அப்படி ஊரா மாறுது இல்ல தோழர். அதையும் அவர் படத்துல அவரே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. இல்ல அது மட்டும் சினிமால ராமநாதபுரம் மாவட்டங்கிறது அது எப்பவுமே அப்படிதான். பனிஷ்மெண்ட்டுக்காக டிரான்ஸ்பர் ரொம்ப அழகான கிராமத்தை காட்டிக்கிட்டு இருந்த பாரதி ராஜா இந்த படத்துல அந்த பொண்ணு இறங்கி வரப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த ஊர் காஞ்சு போய் கிடக்கும். அது கருத்தமால அது ஒரு அந்த 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 படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த கள்ளி செடி அப்படித்தானே தொடர ஆரம்பிப்பாருல. நீங்க இப்ப தேனி மாவட்டம் ஒரு டைப்ல இருக்கும், மதுரை சைடு, மதுரை ராமநாதபுரம் ஒரு சைடு இருக்கும். ஆமா, அது சைடு இருக்கும். ஆமா, இவருக்கே ஒரு குற்றம் வச்சிருக்கும் போல, ரொம்ப அழகா காட்டிட்டோமா கிராமத்தை அப்படின்ட்டு. அதோட சுய விமர்சனம் எனக்கு பட்டுச்சு கருத்தமால. அதுல வந்து நான் கிராமத்தின் வறுமையை வந்து பேசாம விட்டுட்டேன் அப்படின்ற வருத்தம் இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில. ஓகே, கிராமத்தின் வறுமையை, அதன் அசல் வறுமையை பேசாம அவருக்கு என்ன, நான் வாழ்ந்த வாழ்க்கையே மறுபடியும் படமாக எடுக்கிறேன், இதான் நான் பார்த்தது, அதை நான் செய்யறேன் அப்படின்றது. அதுல இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான், அதை நம்ம தவற விட்டுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தோழர், ஒரு பெண்கள் வந்து பிரியறத ரொம்ப நம்ம அந்த பெண்ணியமோட சேர்த்து பாக்குறப்ப அந்த இதுல கூட உஷா ராஜேந்திரும் இவங்களும் யாரு ராதிகாவும் பேசுவாங்க. அவங்க பேசுறப்ப அவங்க ராதிகா வந்து ஒரு புதிர் போடுவாங்க, அது என்ன அப்படின்ட்டு. அது வந்து அரிசிக்கு உமிக்கு உண்டான இதுவா ராதிகா சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க பெண்ணுக்கு உண்டானது, நம்ம பெண்கள் வந்து அந்த வீட்டுல இருந்துட்டாலும் பிரிஞ்சு போறோம்ல அப்படிங்கிறதா ரொம்ப உணர்ச்சி மயமா எடுத்திருப்பாரு. அதே விஷயம் பாத்தீங்கன்னா கிழக்கு சீமையிலையும் பெண்கள் வெளியில கல்யாணம் பண்ணி போறாங்கல்ல தோழர், அது அவருக்கு ஒரு வழியாவே இருந்திருக்கு போல. அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாரையும் பாக்குறாருல, அது நல்லா இருக்கும் தோழர். வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்குப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா தோழர். ரொம்ப கத்தாலம் காட்டு வலி. இப்ப நீங்க மதுரையில தோழர், இப்ப நீங்க ரீசெண்டா மதுரையில எந்த ஃபங்க்ஷனு இப்ப இல்ல, கடந்த கிழக்கு சீமையில வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜா ரசிகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ரகுமான் இளையராஜா 5வது படிக்கிறப்ப தோழர், ரோஜா படம் வந்துட்டு தீவிர ரகுமான் பண்ணி, இளையராஜா மைண்டுக்குள்ள இருக்காரு, ஆனா அவ்வளவுலாம் இல்ல. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கிழக்கு சீமையில இந்த பையன் சின்ன பையன் என்ன போட்டுற போறான் அப்படின்னாங்க. மானுத்த மந்தையில தோழர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்களோட தேசிய கீதம்னா மானுத்து மந்தையிலே தான். ஏரகமான வச்சு அவரால் இளையராஜா வச்சுதான் வாங்க முடியும் இல்ல, ஒரு மாஸ்டர் நினைச்சா அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு ஆளையும் உருவாக்கிட முடியுங்கிறதுல பாரதிராஜா ஒரு மாஸ்டர் தான். இளையராஜா பாட்டு இல்ல, இப்பயும் வந்து தாய் மாமன் சீர் சுமந்து வரப்போ தோழர் எங்க ஊர்ல பாட்டை ரீவைன் பண்ணி போடுவாங்க தோழர். சண்டை வந்திருக்கு தோழர், வெட்டுக்குத்தை இருக்கு தோழர். அந்த பாட்டு போடாம தாய்மாமன் கோச்சிட்டு போயிட்டாருன்னு சண்டை வந்துச்சு எங்க ஏரியால. என்னடான்னு பார்த்தா மானுத்து மந்தையில வரப்ப 1000 வாழா 10,000 வாழா போடணும் தோழர். தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி அதை இது பண்ணிட்டு ரீவைன் பண்ணுவாங்க திருப்பி. தாய்மாம சீர் சுமந்து வர அது தோழர். அப்ப இவர் அந்த மண்ணோட எப்படி ஜெல்லா இருப்பாரு.
ரெண்டாவது எல்லாரும் சொல்லலாம் தோழர், அவரு தேவர் அவங்களோட கேஸ்ட தான் அவரு எடுத்தாரு. அதுக்குண்டான பிரச்சனைகள், அந்த நில உடைமை சமூகத்தோட பிரச்சனைகள், அந்த அந்த இதுக்குள்ளது பேசினா தோழர் கரெக்டா இருக்கும். எல்லாருமே அவங்கள சுத்தி அவங்க பார்த்து வளர்ந்ததை எடுக்கும்போதுதான் உண்மையா. அதை நீங்க எந்த சைடு நிக்கிறீங்கிறதான தோழர் முக்கியம். இப்ப நீங்க ஆணாதிக்க படம் எடுக்கிறீங்க, ஒரு ஆணாதிக்க விஜயன் இருந்துச்சுன்னாதான் உதிரி புகழ் தோழர். அதுக்காக அப்படி ஒரு அது பின்னடிமைத்தன படம் நமக்கு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இவரை ஜாதிக்குள்ள அடைக்கிறது ஏத்துக்கவே முடியாது. சில காம்ப்ரமைஸ் அவர் பண்ணிருக்கலாம் சில படங்கள்ல. அதை தாண்டிய தோழர் அவரு, நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் அந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய விமர்சனமா எடுத்து ரொம்ப அட்டகாசமா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனரா எனக்கு படுறாரு தோழர். இல்ல அதான் விமர்சன ரீதியா தான் அணுகியிருக்காரு. நீங்க வாங்கின பட்டமா அப்படின்றத அவர் செட்டியாருங்கிறது நீங்க வாங்கின பட்டமா அப்படிலாம் கேட்டிருக்கலாம். ஆனா ஏன் அது தேவர்கிட்ட கேக்குறாரு? ஏன்னா அவர் அந்த சமூகத்துல இருந்து வரதுல இருந்து அவர் அதை கேட்கிறார், உரிமையோட கேட்க முடியும் கேக்குறாரு. ஆமா, அப்போ எந்த இப்ப நீங்க புரட்சிகர மாற்றங்கள் கருத்துக்கள்ங்கிறது எதிர்நிலையில இருந்து பேசி மட்டும் இல்ல, தோல்ல கை போட்டுக்கிட்டும் பேசலாம். ஆமா, உள்ளுக்குள்ள இருந்து பேசுறது ரொம்ப முக்கியம் இல்ல தோழர். அந்த குரல் ரொம்ப முக்கியம் இல்ல தோழர். எனக்கு இது பாக்குறப்ப தோழர், அந்த மாமன்னன்ல வரக்கூடிய அந்த அந்த விஷயம் இருக்குல்ல தோழர், மாமன்னன்ல அந்த சுய சாதியில இருக்கிறவங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வடிவேலு வெளியில வரப்பா. சோ அந்த விமர்சனங்கள் அது ஒரு சமூக ரீதியா ஒரு ஹைராரிக்கலா அவர் இப்படி ஒரு பாரதி ராஜா மாதிரி ஒரு கலைஞன்லாம் இருக்கிறனாலதான் அதுக்கு அடுத்த லெவல்ல மாரி செல்வராஜோ ஒரு ரஞ்சிதோ வர முடியுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து தோழர். இப்படி ஒரு இந்த எண்டுல இருந்து ஒருத்தர் இருக்கணும்ல தோழர். திடீர்னு எதுவும் வர்றது இல்லைங்க, வரதில்ல. அது ஒரு ஒன்றின் தொடர்ச்சியா தான் ஒண்ணு அத ஒண்ணு தொட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா வந்திருக்குது அப்படின்னா அது பாரதி ராஜாக்கு முன்னாடி இருந்து கலைஞர் காலத்துல இருந்து தொடங்கிருச்சு பராசக்தியில இருந்தே தொடங்கிருச்சு. அப்புறம் திராவிட அரசியலோட வரலாற்று தொடர்ச்சி. ஆமா, அப்ப அவங்க விட்ட இடத்துல இருந்து பாரதி ராஜா ஒரு அடுத்த பூமாறாங்க. அதன் தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பாக்குற ரஞ்சித் வெற்றி இயங்கியல் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டு போகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு திருப்பி பாக்குறப்ப, அவரோட படங்கள்ல பாக்குறப்ப அவ்வளவு முற்போக்கு கூறுகள் அவரோட எல்லா படங்கள்லயுமே இருக்கு. கவித்துவமா காட்டுறதும் இருக்கு. 2-3 இதுல ஒரு மாமரம் மெட்டஃபர்னு ஒண்ணு சொல்லுவாங்களே தோழர், அந்த மெட்டஃபர்ஸ் எல்லாம் அவர் பக்காவா யூஸ் பண்ணுவார். ஒரு மாங்கன்ன வைப்பாரு, அந்த ரிலேஷன்ஷிப் கமலோட ரிலேஷன்ஷிப் மாமரம் ஆகும். அதை பாத்தீங்கன்னா நீங்க இங்க கிராஃப்ட் ரீதியாவும் பாரதி ராஜா ஒரு மாஸ்டர் தான். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் படம் நீங்க லவ் டுடேல பாக்கலாம் தோழர். ஒரு மரமா இருக்கும், ஒரு கான்பிடண்டா வளர்ந்தோன்னா ஒரு மரமா வளர்ந்துருக்கும். சின்ன வயசுல ஒரு மரம் வச்சிருப்பாரு. இது நீங்க 16 வயது நிலையில எடுத்த மெட்டஃபர் தோழர். இன்னொன்னு, நான் திருப்பி கிழக்கே போகும் ரயில் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கட்டுரை தமிழ்ல ஒரு ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாரு அவரு. அந்த ரயில் போகும்ல, அந்த ரயிலுக்கு மட்டும் ஒரு ஷாட் அப்படியே போகும்ல, பறவை எங்க இருக்கிறாய். இது பாரதி ராஜா அப்பவே வச்சுட்டாரு. ரெண்டாவது ரயிலுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருந்தாரு தோழர். மிரண்டேன் நானு. அந்த அந்த ரயில் கிட்ட ராதிகா பேசுற மாதிரி, நீ இதை போய் தூது போய் சொல்லுவாயங்கிறப்ப அந்த ரயில் பின்னாடி போற மாதிரி இப்படி வச்சிருக்காரு தோழர். இதை நான் அப்புறம் எங்க பார்த்தேன்னா, இதை நம்ம ஜெமினில பெண்ணுறுத்தி அவங்க எல்லாம் வேற காரணத்துக்காக பாட்டுல வச்சிருப்பாங்க. பிரம்மாவோ பிரம்மா அல்ல, அந்த ரயில் வரும். காதல் மன்னன்ல இந்த மாதிரி ஒரு ஷாட் பார்த்துருக்கேன், ராம்ட ஒரு ஷாட் பார்த்துருக்கேன். ஆனா இவரு அந்த கதையில அவங்க எழுதுறாங்கல்ல, அது கம்யூனிகேஷனா ரயில இருக்குது, அது ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ரயிலுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ விற்கிறது இருக்குல்ல, அன்னைக்குலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தோழர். ஒரு ஆளுக்கு நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்னா, நான் உங்களை பாக்குற மாதிரி வைக்கிறதுங்கிறது மேட்டர் இல்ல. ஒரு ரயிலுக்கு வச்சு அந்த ரயில் பின்னாடி போற மாதிரி காட்டுறது இருக்குல்ல. அப்ப ஒரு கலைஞன் ஒவ்வொரு சீனையும் எவ்வளவு யோசிச்சு அதை ஒரு ஆர்ட்டா மாத்துறாங்கிறப்ப நமக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய ஒரு கலைக்குள்ளே உள்ள புகுந்து ஒரு முத்தெடுக்கக்கூடிய ஒருத்தரா. இந்த எப்படி அவரு இதுல கடலோர கவிதைகள்ல உள்ள போய் ஒரு மீனை தூக்கிட்டு வருவா அப்படி இல்ல ஒரு சத்யராஜ், அப்படி ஒரு பரவசத்தை அவர் படங்கள் கொடுக்கறதா நான் பாக்குறேன் தோழர். நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறோம். கடந்த காலத்தின் தொடர்ச்சி தான் நிகழ்காலம், நிகழ்காலத்தின் தொடர்ச்சி தான் எதிர்காலம் அப்படிங்கிற வகையில ஒரு கடந்த காலத்துல நிறைய சாதனைகள் செய்த ஒருத்தர் மறைஞ்சிருக்கிறார். அவர் நினைவையும் போற்றும் விதமாக பல்வேறு விஷயங்களை உரையாடி இருக்கிறோம். மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன். நன்றி தோழர். நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.